ஹலோ aspirants, வெரி குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎன்எம்மோட 4th கிளாஸில் இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஐஎன்எம்ல ஒரு 3 டாபிக் கவர் பண்ணிட்டு இன்னைக்கு 4th டாபிக் உள்ள என்டர் ஆக போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கவர் பண்ண டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் பேஸில் போனால் கூட சிலபஸில் விட எக்ஸ்ட்ராவும் நம்ம பார்த்துருவோம். நம்ம சிலபஸில் எங்கேயுமே அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் மென்ஷன் பண்ணல. நம்ம அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசி எப்படி இருந்துச்சு, வார்ஸ் எல்லாம் எப்படி போனாங்க, எப்படி வந்து இந்தியாவை கன்கோஸ்ட் பண்ணாங்க, இந்தியாவில் எப்படி முழுமையாக அவங்களோட ஆட்சி அதிகாரத்தை செலுத்தினாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம லாஸ்ட் ஒரு 2-3 கிளாஸில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ், அதாவது சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதை பற்றியுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்னா என்ன, ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்னா என்ன, ஒரு கம்யூனிட்டிஸ்குள்ளேயும் என்னென்ன வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து ரிலீஜனுக்கு என்னென்ன ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்துச்சு, இஸ்லாமுக்கு என்னென்ன வந்துச்சு, பார்சிஸ்க்கு என்ன வந்துச்சு, சீக்ஸுக்கு என்ன வந்துச்சு, இந்த மாதிரி எல்லா ரிலீஜனுக்கு உள்ளதுமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ப்ரிடாமினட்டாக எதில் இருக்க போகுது அப்படின்னா, ஸோ பிரிட்டிஷர்ஸ் இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, நிறைய கான்கோஸ்ட் பண்ணி தான் இந்தியாவை பிடிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க கான்கோஸ்ட் பண்ணும்போது த்ரூ வார்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசி இது எல்லாமே பண்ணால் கூட அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு இந்தியன் சைட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு இல்லையா. எந்த ஒரு நாடுமே இப்போ ஒருத்தவங்க நம்மளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இங்கே இருக்க நேட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க வந்து அவங்களோட எதிர்ப்பு எப்படியா தெரிவிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையுமே இந்தியன்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகளை அவங்களுக்கு எதிராக திருப்பி இது காட்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுன்னு, அதாவது நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு, என்னென்ன போராட்டங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு 3 டாபிக்ஸாக 3 ப்ராட் ஸ்பெக்ட்ரம்ல நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து சிவில் அப்ரைசிங்ஸ். ஸோ சிவில் அப்ரைசிங்ஸ் நான் சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, காமன் பீப்புள் இருக்காங்க இல்லையா, காமன் பீப்புள்னா எல்லாருமே இப்போ ஒரு சொசைட்டியில் இருக்க ஆல்மோஸ்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்குபேஷனில் இருக்கவங்க, இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டின்னு இல்லாமல் ஓவரால் அந்த ஏரியாவில் இருக்க பீப்புளே சேர்ந்து ரிவோல்ட் பண்ணுறதை நம்ம சிவில் அப்ரைசிங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெசன்ட் ரெவோல்ட்ஸ். பெசன்ட் அப்படிங்கும்போது நம்ம யார், உழவர்கள் இல்லையா, ஃபார்மர்ஸ், அவங்கள தான் நம்ம பெசன்ட்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பெசன்ட்டோட ரெவோல்ட்ஸ் அவங்க என்னென்ன பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட அக்ரிகல்ச்சரில் இந்த பிரிட்டிஷர்ஸ் தலையிடும் போது, இல்லை பிரிட்டிஷர்ஸோட எக்கனாமிக் பாலிசிஸ்லாம் அவங்கள அஃபெக்ட் பண்ணும்போது அந்த உழவர்கள்லாம் எப்படி ஒன்றா சேர்ந்து அவங்க எப்படி எதிர்ப்பை காட்டினாங்க அப்படின்றத நம்ம பெசன்ட் ரிவோல்ட்ஸ்னு பார்ப்போம். ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ரிவோல்ட்ஸ். இப்போ எப்படி நம்ம வந்து மெயின்லேண்டில் இப்போது எல்லா காமன் பீப்புளும் சண்டை போட்டாங்களோ, பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து ஒரு குரல் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைபல் பீப்புளுமே வந்து அவங்களோட எதிர்ப்பை காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த வருஷம் ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் இந்த கிளாஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் பெசன்ட் ரிவோல்ட்ஸ் எல்லாம் தாண்டி ட்ரைபல் ரிவோல்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேர் எடுத்துக்கணும், எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கே புரியும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போது வந்து பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க, அது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ அவங்களுடைய வார்ஸ் எல்லாமே பார்த்தோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸில் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இப்போது நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த சின்ன சின்ன கிளர்ச்சிகள்லாம் நடந்துச்சு இல்லையா. இந்த சின்ன சின்ன கிளர்ச்சிகள் நடந்து கடைசியாக நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1857 த கிரேட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இல்லைனா த கிரேட் ரிவோல்ட். இதை தான் வந்து நம்ம இந்த கிளாஸ்லையும் பார்க்க போகிறோம். அப்போது இந்த சின்ன சின்ன கிளர்ச்சிகள்லாம் சேர்ந்து எப்படி கடைசியாக அந்த ஒரு பெரும் கிளர்ச்சிக்கு வழிவகுத்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போது பிரிட்டிஷ் இங்கே இந்தியா வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட எதெல்லாம் மக்களை வந்து அவங்களை எதிர்க்க தூண்டுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷோட லேண்ட் ரெவன்யூ பாலிசிஸ் மெயினா இல்லையா. ஸோ லேண்ட் ரெவன்யூ பாலிசிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லேண்ட் ரெவன்யூ பாலிசிஸுங்கும் போது என்ன, அவங்க கொண்டு வந்த ஜமீன்தாரி சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மகள்வாரி சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணாங்க, நம்மள்ட்டேருந்து எப்படி எந்த அளவுக்கு அவங்க நம்மளோட இடத்த யூஸ் பண்ணி அவங்க நம்மள்ட்டேருந்து எவ்வளோ ரெவன்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுமோ அதுதான் அவங்களோட சுரண்டரை தான் பார்த்தாங்க இல்லையா, நம்மளோட ரிசோர்ஸஸை. ஸோ அவங்களோட அந்த பேராசை என்ன ஆகுது, அதெல்லாம் இங்கே இருக்க காமன் பீப்புள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு எரிச்சலை ஊட்டுதுன்னு வச்சுக்கோமே. அவங்களுக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு இதாவது அன்ஈஸியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த இந்தியன்ஸ் வந்து ரிவோல்ட் பண்ணுறதுக்கு, இவங்களுக்கு எதிராக வந்து சின்ன சின்ன ரெபெலியன்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோஷியல் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ சோஷியல் ஆர்டர் டிஸ்ட்ரப்ஷன் அப்படின்ற போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு சமூகத்தில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜனுக்கும் அவங்கவுங்களுக்கும் ஒரு சமூகம் இருந்துச்சு. அந்த சமூகத்துக்குள்ள
அவங்கவுங்களுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்துக்குள்ளே என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு சில பிக் லேண்ட்லார்ட்ஸ் இருந்தாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாங்க, கோயிலில் வந்து பூசாரிகள் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க அவங்கவுங்க ஆக்குபேஷனை கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அந்த சமூகம் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. பட் பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சோஷியல் ஆர்டரே வந்து இவங்க நிறைய மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லேண்ட் இருக்கவங்கள்ட்டலாம் இருந்து லேண்டை பிடுங்குறாங்க. ஸோ லேண்டை பிடுங்கும் போது என்ன ஆகுது, அவங்க எல்லாருமே அவங்களோட உரிமையை பறி போன மாதிரி இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெசன்ட்ஸுக்கு வந்து இது வரைக்கும் அவங்க எல்லாருமே சம்பாரித்து அவங்க வந்து ஒரு கூலி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க வந்து இல்லை, நாங்கள் சொல்கிறதா உங்களுக்கு கூலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி என்ன விளைவிக்கணுன்ற வரைக்கும் பிரிட்டிஷர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாமே என்ன ஆகுது, இந்த நம்மளோட சோஷியல் ஆர்டரை இது ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜன்ற போது அவங்க கொண்டு வந்து அவங்களோட கிறிஸ்டியன் மிஷனரிஸாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட ரிலீஜனில் அவங்க தலையிடுறது. ஸோ ரிலீஜன் தலையிட்டாங்கன்னா நம்ம பார்த்தோம், சதி பார்த்தோம் இல்லையா. சதியை வந்து அவங்க அபாலிஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஃபீமேல் இன்ஃபேன்டிசைடை அபாலிஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே நல்ல விஷயமா இருந்தால் கூட இன்னைக்கு நம்ம கண் பார்வையில் பார்க்கும்போது அது ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது. பட் அன்னைக்கு சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நம்மளோட கஸ்டம்ஸ், அதாவது நம்மளோட கஸ்டம்ஸ் வந்து எப்படி இவங்க அது வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ ஜல்லிக்கட்டுன்றதை வந்து நம்மளோட இன்னொரு ஆர்கனைசேஷன் வந்து அதை இது பேன் பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு என்ன ஆச்சு, நீ யார் எங்கள் கஸ்டம்ஸில் வந்து சொல்கிறதுக்கு, எங்களுக்கு தெரியும் எங்கள் கஸ்டம்ஸ் என்ன, எங்களோட வழிபாடு என்ன, எங்களோட முறைகள் என்ன அப்படின்றதெல்லாம், இது நீங்கள் வந்து சொல்ல தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒரு அஜிடேட் ஆனோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அந்த சுச்சுவேஷனில் யோசிச்சு பாருங்கள், அன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சதின்றதோ ஒரு ஃபீமேல் இன்ஃபர்டிசைட்ன்றதோ சொசைட்டியில் ஒரு நார்மலாக இருந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ அதை வந்து ஒரு பிரிட்டிஷர்ஸ் ஒரு ஃபாரினர் வந்து இது பண்ணுறாங்க, அவங்க வந்து அதெல்லாம் மாற்றுறாங்க அப்படிங்கும்போது அது அப்போ இருக்க மக்களை எழுச்சிக்கு ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கழகங்கள், இந்த மாதிரி கிளர்ச்சிகள்லாம் உருவாகிறதுக்கு காரணம். ஸோ இப்போ இந்த கிளர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கன்னா, ஒரு 4 டைப்ஸ் இருக்குது இதில். நான் சொன்ன மாதிரி ஒரு 3 ஸ்பெக்ட்ரம்குள்ளே படிப்போம் டீட்டெயிலாக. பட் அதெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள், அதாவது சோஷியல் ரீயூனியன்ற மாதிரி. ஸோ சோஷியல் ஆர்டர் ரிஃபார்மேஷன் வச்சுக்கலாம். ஸோ இங்கே எப்படி இதுக்கு முன்னாடி இருந்துச்சோ, பிரிட்டிஷர்ஸ் வரதுக்கு முன்னாடி எப்படி இங்கே சோஷியல் ஆர்டர் இருந்துச்சோ அதை திருப்பி மீட்டெடுக்கிறதுக்காக போராடுறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த சோஷியல் ஆர்டர் ரிஃபார்மேஷன் ரிவோல்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமய இயக்கங்கள், அதான் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஸோ ரிஃபார்ம் மூமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, எங்களோட மதத்தில் இல்லை எங்களோட நம்பிக்கையில் என்னென்ன மாற்றம் கொண்டு வரணும்னு எங்களுக்கே தெரியும், அதை நாங்களே பண்ணிக்கணும், நீ யார் மேன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறது தான் இந்த ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஸோ அதை தான் நம்மளோட லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம் இல்லையா. ஸோ ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, அதுக்குள்ளே ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துறோம். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஒரு ரிவோல்ட் மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சமூக கொள்ளை எங்க அப்படிங்கும்போது நம்ம சோஷியல் பேண்டிட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சோஷியல் பேண்டிட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு சமூகத்துக்காக, அவங்களோட சமூகத்துக்காக இந்த பிரிட்டிஷ் சுரண்டி வச்சிருக்காங்களே நம்மள்ட்டேருந்து, ஸோ அதை திருப்பி மீட்டெடுக்கிறதுக்காக இவங்க கொள்ளை செயல்களில் ஈடுபடுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல் ஹீரோஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷர்ஸோட மணி லெண்டர்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை அங்கேருந்து வரக்கூடிய அந்த அஃபீஷியல்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் நம்மள்ட்டேருந்து எடுத்துகிட்டு போன பொக்கிஷங்களை அதை அட்டாக் பண்ணி திருப்பி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிட்டிஷர்ஸ் கிட்டேருந்து கொள்ளை அடிச்சு தான் அடிச்சாங்க. பட் அது அவங்களோட பர்சனலுக்காக இல்லாமல் அவங்களோட சமூகத்துக்காக பண்ணதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சோஷியல் பேண்டிட்ரி அப்படின்னு சொல்லுவோம், சமூக கொள்ளைன்னு. கடைசியாக ஃபைனலாக பீப்புள்ஸ் ரிவோல்ட். ஸோ பீப்புள் ரிவோல்ட்டுங்கிறது தான் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற அந்த 1857 கிரேட் ரிவோல்ட். ஸோ இந்த டாபிக்ஸ் கீழே தான் வந்து இதெல்லாமே நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போது இந்த சிவில் அப்ரைசிங்ஸில் என்னென்ன இம்பார்ட்டண்டான ஒரு இது வந்திருக்கு அப்படின்றதுல தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சிவில் அப்ரைசிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி காமன் பீப்புள் எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் தான், இல்லை ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஆளுங்க மட்டும்தான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னு இல்லாமல் அந்த ஊரே வந்து சேர்ந்து ஓரளவுக்கு அவங்களோட பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறதா நம்ம சிவில் அப்ரைசிங்ஸ் அப்படின்னு படிப்போம். ஸோ அப்படி ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சிவில் அப்ரைசிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்னியாசி கிளர்ச்சி, அதாவது சன்னியாசி ரிவோல்ட். இதோட இயர் பார்த்தீங்கன்னா 1763 to 1800. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இயர் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எந்த வருஷம் நடந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சதை விட எந்த ஆர்டரில் தெரிஞ்சிச்சுன்றது நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் இதை திருப்பி சொல்கிறேன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் க்ரோனாலஜி பேஸ்டு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ க்ரோனாலஜி பேஸ்டு கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு இந்த டாப்பிக்ல தான் வரணும்னு கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெசன்ட் ரிவோல்ட்ஸை கொடுத்து ஒரு 4 ரிவோல்ட்ஸை கொடுத்து இதை வருஷப்படி அடுத்துங்கன்னு சொல்லலாம். இல்லை பெசன்ட் ரிவோல்ட்ஸ், ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கலந்து கொடுத்து இதை ஆர்டர் படி எந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டாக நடந்துச்சு, எந்த ஈவெண்ட் வந்து ஃபஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு அடுக்குங்கன்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இயரை ஒரு தோராயமாக வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் இது நடந்துச்சு, ஸோ இதுக்கப்புறம் இது நடந்துச்சு. ஸோ அந்த க்ரோனாலஜி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ சன்னியாசி கிளர்ச்சி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம்.
சன்னியாசி கிளர்ச்சிக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1770s வந்த ஒரு பெரிய பஞ்சம், கிரேட் ஃபமைன் ஆஃப் 1717 சொல்லுவோம். ஸோ இந்த கிரேட் ஃபமைனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே ஒரு வந்து இறந்து போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீப்புளோட நிலைமையுமே ரொம்ப மோசமாக இருக்கு, மிச்சம் இருக்கு அவங்களோட இதுவுமே. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிற பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாருமே பிரிட்டிஷ் மேலே ஒரு கோவம் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சம் நடக்கும்போது கூட என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷ், அவங்களோட ரெவன்யூ பாலிசிஸை எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. நீ பஞ்சம் வந்தாலும் என்ன, செத்தா என்ன, எனக்கு என்ன, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு என்னோட லேண்ட் ரெவன்யூ வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுமைப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பீப்புள் ரிவோல்ட் பண்ணுறாங்க. அதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்னியாசி கிளர்ச்சி. ஸோ இந்த சன்னியாசி கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஜ்னு ஷா அப்படின்றவரும் சிராக் அலி, ஸோ இவங்களாம் தான் வந்து இதோட லீடர்ஸாக இருக்காங்க. இந்த மஜ்னு ஷா அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தலைமை தாங்குறாரு, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மஜ்னு ஷா இவர் ஆரம்பிச்சதை இந்த சன்னியாசி ரிவோல்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் இன்னொரு பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபக்கீர் ரிவோல்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு ரிவோல்ட்டுக்கு நம்ம வேற ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம், ஒரு சில ரிவோல்ட்ஸ்க்கு மட்டும். ஸோ அதோட பேர் நமக்கு தெரியும். ஏன்னா ஃபக்கீர் ரிவோல்ட்னா என்ன அப்படின்னு நம்மளை கேட்கலாம். இதில் எது வந்து ஃபக்கீர் ரிவோல்ட் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போ வந்து நமக்கு தெரியணும். ஸோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம ஏதாவது சூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எல்லாம் எழுதிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ். ஸோ இதை வந்து ஃபக்கீர் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பெசன்ஸ், விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஜமீன்தார்கள், சின்ன சின்ன ஜமீன்தார்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட லேண்ட் யாரெல்லாம் பறி போச்சோ அவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இராணுவத்திலேருந்து வெளில வந்த இது மிலிட்டர்ஸ், சோல்ஜர்ஸ், ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு படையை உருவாக்கி பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறாங்க. ஸோ இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த சன்னியாசி கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து அஸ் வெல் அஸ் முஸ்லீம், இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து ஓரளவுக்கு ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பிரிட்டிஷர்ஸ் டிவைட் அண்ட் ரூல்லாம் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன ஆகுது, ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி இங்கே காணப்படுது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், சன்னியாசி ஃபக்கீர் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சன்னியாசினா எப்படி நம்ம வந்து நம்மளோட ஹிந்து டேர்ம்ஸில் பொறுத்த வரைக்கும் சன்னியாசி அப்படின்றவங்களோ ஒரு துறவி அப்படின்ற மாதிரி சொல்கிறோமோ, அதே மாதிரி ஃபக்கீர்ன்றது இஸ்லாமில் அந்த மாதிரி இதே மாதிரி சேம் இந்த துறவரம் மேற்கொண்டவங்கன்னா ஃபக்கீர்னு சொல்லுவோம். அதனால தான் சன்னியாசி எல்லாம் ஃபக்கீர் ரிவோல்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவோல்ட்டை இன்ஸ்பயர் ஆகி தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த் மத் அப்படின்ற ஒரு புக் எழுதுறாரு, ஒரு நாவல் எழுதுறாரு. ஓகேவா, ஸோ அந்த ஆனந்த் மத்ன்ற நாவல் இந்த சன்னியாசி ரிவோல்ட்லேருந்து அவர் வந்து இன்ஸ்பயர் ஆகிறாரு. இன்ஸ்பயர் ஆகி தான் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்த நாவலே எழுதுறாரு. ஸோ இந்த ஆனந்த் மத் ஏன் மற்ற எல்லாத்தையும் இந்த ஆனந்த் மத் ஏன் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நாவல், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஏகப்பட்ட நாவல்ஸ் எழுதியிருந்தா கூட இந்த ஆனந்த் மத் ஏன் ஃபேமஸ் அப்படின்னா நம்மளுடைய வந்தே மாதரம் பாடல் இருக்கு இல்லையா, ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கு. அந்த வந்தே மாதரம் பாடல் பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்த் மத்துக்குள்ள தான் இடம்பெற்றிருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ரிவோல்ட்டை சன்னியாசி ரிவோல்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஆனந்த் மத் அப்படின்ற நாவலே எழுதுறாரு. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. அதே மாதிரி இந்த பங்கிம் சந்திர சரிதை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறீங்கன்னா ஜேவி சௌத்ராணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக் எழுதுறாரு, இன்னொரு நாவல் எழுதுறாரு. ஸோ இந்த நாவலில் தான் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறீங்கன்னா விமன் பார்ட்டிசிபேஷனை பற்றி எழுதுறாரு. ஓகேவா, ஸோ இந்த ரிவோல்ட்டில் எந்த அளவுக்கு விமன் பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கு, ஸோ அந்த விமன் பார்ட்டிசிபேஷன் நடக்கிறதுனால ஒரு ரிவோல்ட்டோடைய சக்ஸஸ் எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ எதுக்காக வந்து பெண்கள் வெளில வரணும், எதுக்காக வந்து விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க இந்த நாவலில் பேசியிருக்காரு. அப்போது இந்த சன்னியாசி ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்றது காணப்பட்டிருக்கு. அதே மாதிரி விமனோட பார்ட்டிசிபேஷனும் லார்ஜ் நம்பரில் இருந்திருக்கு. ஸோ இதோட லீடர் அப்படின்னு பார்த்தோம்னா மஜ்னு ஷா, இதை வந்து நம்ம ஃபக்கீர் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 நாவல். ஸோ இதுதான் இந்த ரிவோல்ட்டை பற்றின மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைக்கா அப்படின்னா யாரு, பைக்கா அப்படிங்கும்போது நம்ம பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைக்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே இந்த ஒடிசா இந்த ரீஜன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரீஜனில் இருந்த ரூலருடைய சோல்ஜர்ஸ். ஸோ அந்த ரூலர் கூட அவங்க மிலிட்டரியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் தான் நம்ம பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் பிரிட்டிஷர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கிங்டம்ஸ் எல்லாம் அவங்க கைப்பற்றினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறீங்கன்னா இந்தியன் ஆர்மியை இந்தியன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்கன்னா அவங்க டிஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட சர்வீசஸ் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து ஒரு ஆர்மியை உருவாக்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே வேலை இல்லாமல் வெளில வராங்க இல்லையா. ஸோ அவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்கன்னா ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குறாங்க.
ஸோ ஏன் இது வந்து இந்த பைக்ஸ் எப்போ அவங்களோட கிளர்ச்சி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்ஸ் எல்லாமே சர்வீசஸில், அதாவது அந்த ஒடிசா ரூலரோட சர்வீசஸில் இருக்கும் போது அவங்களுக்கு அவங்களோட அந்த மிலிட்ரி சர்வீசஸ்க்காக என்ன பண்ணியிருக்காரு ஒடிசா ரூலர், அவங்களுக்குன்னு ஒரு லேண்டை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்மியை டிஸ்பேண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட இடத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்வாதாரமான அந்த ஆர்மி அந்த வேலையும் இல்லை, அவங்ககிட்ட இந்த இடத்தையும் பிரிட்டிஷஸ் பிடுங்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷுக்கு எதிர்த்து போராடுறாங்க. இதுதான் நம்ம பைக்கா ரிபல்லியன் சொல்லுவோம். ஸோ பைக்கா கிளர்ச்சி இல்லை பைக்கா ரிபல்லியன் அப்படின்னு சொல்லுவோம். இது நடந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக நான் சொன்ன மாதிரி இவங்களுடைய இந்த வருவாய் கொள்கை, வருவாய் கொள்கை, அப்புறம் அவங்க உப்பு மேலே வச்சிருக்க ஒரு இது. ஸோ இந்த மாதிரி பிரிட்டிஷஸோட என்ன ஆக்ஷன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை கோவப்படுத்துது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அகைன் பிரிட்டிஷஸ்க்கு எதிராக போராடுறாங்க. இந்த ரிவோல்ட் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பயங்கரமாக க்ரஷ் பண்ணுறாங்க. இந்த சென்ஸ் வந்து ஒரு அவங்களோட அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா இது டோட்டலாக டிஃபீட் பண்ணுறாங்க இந்த இதெல்லாம். ஸோ பைக்கை பொறுத்த வரைக்கும் எங்கே நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, இந்த பைக்ஸ் தான் யார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இது ரெண்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிவில் அப்ரைசிங்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் ரிவோல்ட்ஸ். ஸோ பெசன்ட் ரிவோல்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நான் சொன்ன மாதிரி பெசன்ட் ரிவோல்ட்ஸுங்கும் போது ஃபார்மர்ஸ் இல்லையா, ஸோ ஃபார்மர்ஸ் தான் இதில் மெயின் பிளேயர்ஸாக இருப்பாங்க இந்த ரிவோல்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பெசன்ட் ரிவோல்ட்ஸோட ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபராசி இயக்கம், ஃபராசி மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபராசி மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஜி ஷரியத்துல்லா அப்படின்றவர் தான். ஸோ இந்த ஹாஜி ஷரியத்துல்லா என்ன பண்ணுறாரு, இந்த ஃபராசி மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த 1818 1818ஆம் ஆண்டு, ஸோ இந்த வருஷத்தில் ஃபராசி இயக்கம் அப்படின்னு ஒன்றுத்தை உருவாக்குறாரு. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் இவர் எதுக்காக கொண்டு வர்றாரு அப்படின்னா இந்த இடத்துக்காக தான். ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து இவங்களோட இடத்தெல்லாம் பிடுங்கும் போது அதுக்கு எதிராக தான் என்ன பண்ணுறாரு, இஸ்லாமில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இந்த ஃபராசி மூமெண்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய பையன் மியான், டிடு மியான்னு சொல்லுவாங்க. இந்த மியான் தான் என்ன பண்ணுறாரு 1839 தலைமையேற்கிறார். ஸோ தலைமையேற்று இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு நீங்கள் எந்த ஒரு வரியும் செலுத்த தேவையில்லை, லேண்ட் டேக்ஸ்லாம் கட்ட தேவையில்லை. ஸோ இந்த லேண்டு எல்லாமே என்ன யாரோட, கடவுளுக்கு தான் சொந்தம், அதை வேற யாரும் வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர இதெல்லாம் கடவுளோட இடம், நம்ம வந்து ஏன் பிரிட்டிஷர்ஸ்க்கு வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த மியான் கேட்குறாரு. ஸோ இந்த ஃபராசி இயக்கம் மியான்னாலே நமக்கு இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வந்துடும். ஏன்னா இந்த சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க. இந்த நம்ம கொஸ்டின்ஸ் எப்படிலாம் எப்படி இருக்குன்னா, இந்த நிலம் கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இங்கே டிடு மியான் இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது டிடு மிர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இவங்க தான் சொன்னாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப இதாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு நீங்கள் லேண்ட் ரெவன்யூவோ இல்லை லேண்ட் டேக்ஸோ பிரிட்டிஷர்ஸ்க்கும் கட்ட தேவையில்லை, எந்த ஒரு ஜமீன்தாருக்கும் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறைய வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் பார்ட்டிசிபேஷன்றது ரொம்ப ஹெவியாக இருக்குது. அகைன் இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா திரும்பி பிரிட்டிஷர்ஸ் இந்த ரிவோல்ட்டுமே பயங்கரமாக க்ரஷ் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் முக்கியமான லீடர்ஸ் யார் அப்படின்னா ஹாஜி ஷரியத்துல்லா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடு மியான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவோ மியான் அப்படின்றவர் திருப்பி இதை வந்து கொண்டு போகிறார். ஸோ இதுதான் இந்த இதோட பொறுத்த வரைக்கும் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதில் நம்ம தெரிஞ்ச வேண்டியது இந்த கடவுளுக்கு நிலம் சொந்தமானது அப்படின்றத மியான் சொல்லியிருக்காரு அப்படின்றத மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பெசன்ட் ரிவோல்ட்ல ரொம்ப முக்கியமான இன்னொரு இது என்ன அப்படின்னா வாஹாபி ரிவோல்ட். ஸோ வாஹாபி ரிவோல்ட் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு இந்த வாஹாபி ரிவோல்ட்டை ஒரு இஸ்லாம் ரிவைவலிசம் மூமெண்ட்னே சொல்லலாம். ஸோ ரிவைவலிசம் மூமெண்ட்னா என்ன, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து ரெஃபார்முங்கும் போது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறை நிறைகள்லாம் வந்து சரி பண்ணி அடுத்த லெவலுக்கு ஐ மீன் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகுறதோ ரிவைவலிஸ்ட்ன்றது என்ன, பேக் டு ஒரிஜினல், நம்ம ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தோமோ இஸ்லாம் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்றது, புனிதமான இஸ்லாமா இருக்கணும், எந்த ஒரு கலப்படமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த வாஹாபி மூமெண்ட்டும் கையில் எடுக்குது. ஸோ இந்த வாஹாபின்றவங்கலாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கன்னா பெங்கால் இந்த ரீஜனில் இருக்காங்க. ஸோ பெங்காலில் இந்த பசரத் அப்படின்ற ரீஜனில் தான் என்ன ஆகுது, இந்த வாஹாபி இது வந்து வாஹாபி கிளர்ச்சி வந்து ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து மெயினாக கையில் எடுத்துகிட்டு போனவர், இதை யார் ஃபர்ஸ்ட் கொண்டு போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடு மிர் அப்படின்றவர். ஸோ அந்த டிடு மிர் தான் என்ன பண்ணுறாரு அப்படிங்கன்னா இதை தலைமையேற்று இவங்களுக்கு எதிராக வந்து இது பண்ணுறாரு. ஸோ இவங்களுமே அகைன் எதுக்காக போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜமீன்தாரி சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டைம்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஜமீன்தாரி இதெல்லாம் வந்து ஒரு பீக்கில் இருக்க டைம்
இல்லையா? ஜமீன்தாரி சிஸ்டம் யார் கொண்டு வந்தா நமக்கு? ஆக்ட் ஆஃப் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் கான்வாலிஸ் கொண்டு வந்துட்டார் இல்லையா? 1793 நமக்கு பர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்துட்டு அதுலேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது? ஸோ இவங்கெல்லாம் அதில் ஓரளவுக்கு அடிமைப்பட்டு இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் ரொம்ப பீக்குக்கு போனோடனே இருக்கக்கூடிய மக்களால் அதை வந்து பொறுத்துக்கொள்ள முடியாமல் தான் என்ன பண்ணுறாங்க? இவங்க எல்லாருமே ஒரு எழுச்சியில் மேலே வராங்க. ஸோ அப்போ அப்படி நடந்ததான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாஹாபி ரிவோல்ட். இதில் வந்து டிடூமிர் என்ன பண்ணுறாருன்னா மெயினாக இஸ்லாமை ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே ஜமீன்தாருக்கு வந்து நீங்கள் ரைட்ஸ் அவங்களுக்கு வந்து இது கட்ட தேவையில்லை, வரி கட்ட தேவையில்லை, அவங்க வந்து நீங்கள் இது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே ஒரு தூண்டுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வாஹாபி ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற இன்னொரு பெசன்ட் ரிவோல்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா மலபார் ரிவோல்ட். ஸோ மலபார் ரிவோல்ட் அப்படின்றத நம்ம எல்லாம் மாப்பிள்ளா ரெபல்லியன் சொல்லுவோம். மாப்பிள்ளா ரெபல்லியன். ஸோ யார் இந்த மாப்பிள்ளை அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எங்கே நடந்துட்டு இருந்துச்சு? ஒடிசா, பெங்கால், அந்த சோட்டா நாக்பூர், பிளாட்டூ இந்த ரீஜன் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா நம்மளோட பெசன்ட் ரிவோல்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கே அப்படின்னா நம்மளோட சவுத் இந்தியன் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் நடந்த ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ரிவோல்ட். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது, இந்த மாப்பிள்ளா அப்படின்றவங்களாம் யார் அப்படின்னா அரப் ட்ரேடர்ஸ். ஸோ அரபு வந்து அந்த காலத்துலேருந்தே நம்மள்ட்ட இந்தியாவுக்கு வந்து ட்ரேடிங்க்கு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஈவன் நம்மளோட போர்ச்சுகீஸ் வரதுக்கு முன்னாடிலேருந்தே யார் இருக்கா? அரப் ட்ரேடர்ஸ் இந்தியாவுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கேரளா இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பெண்களை மணந்து அவங்க அங்கேயே செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. செட்டில் ஆகி அங்கேயே அவங்களோட இடம் இதெல்லாம் வாங்கி அங்கே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி அந்த அரப் ட்ரேடர்ஸ் யாரெல்லாம் அரபுலேருந்து வந்து இங்கே வந்து கேரளாவில் இருக்கக்கூடியவங்கள மணந்து இங்கேயே வாழ்ந்துருக்காங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படிங்கன்னா மாப்பிள்ளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேரளாவில் ஒரு கேஸ்டே உருவாயிடுச்சு. ஸோ அவங்கலாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரபுலேருந்து வந்தவங்க. அரபுலேருந்து வந்து வணிகம் பண்ணப்போ வந்தவங்க, அப்போ அப்படியே இங்கேயே கல்யாணம் பண்ணி இங்கேயே செட்டில் ஆனவங்க தான் இந்த மாப்பிள்ளைஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாப்பிள்ளைஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கன்னா இவங்களுக்குன்னு வந்து ஒரு இடம் வச்சு இவங்க ஒரு ட்ரேடிங்ன்றதை தாண்டி ஓரளவுக்கு போர்ச்சுகீஸ் ஆதிக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிட்டு இவங்களால ட்ரேடிங்கில் நிலச்சிருக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களாம் பெர்செண்டாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கமே வந்து விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாப்பிள்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷோட லேண்ட் ரெவன்யூ பாலிசிலாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட லேண்ட் எல்லாத்தையுமே பிரிட்டிஷர்ஸ் வந்து தலையிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குன்னு ஒரு குரூப்பாக ஒரு குரூப் ஆஃப் ஒரு வில்லேஜ் வந்து ஒரு குரூப்பாக ஆக்ட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறது தான் அந்த மாப்பிள்ளாஸ்ன்ற அந்த கிராமம் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க கேட்டு அது வரைக்கும் நடந்துட்டு இருப்பாங்க. பட் பிரிட்டிஷ் இப்போ வாட்டி உள்ள வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஸோ இந்த சோஷியல் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாமே இந்த மாப்பிள்ளாஸ் எல்லாமே ஒரு ரிவோல்ட்டுக்காக வருவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி வந்து யூரோப்பியன் பவர்ஸ் கூட ஒரு கிரட்ஜ் இருக்குது தானே. ஸோ இவங்க எல்லாருமே அரபில் இவங்க தான் ஃபஸ்ட்டு ட்ரேடர்ஸாக இருந்தாங்க. என்னதான் இங்கே வந்து செட்டில் ஆகி இதாக இருந்தாலும் அவங்களோட அந்த முன்னோர்கள் அந்த வழி அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குறாங்க. ஸோ இந்த லேண்டை வந்து குத்தகைக்கு விடுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பிரிட்டிஷ் வந்து இறங்குறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்கன்னா அந்த மாப்பிள்ளைஸ் அது எல்லாத்துக்குமே எதிர்த்து ஒரு ஆர்ம்டு ரெபல்லியனாக இறங்குறாங்க. ஸோ ஆர்ம்டு ரெபல்லியனாக இறங்கி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்கன்னா இந்த மஞ்சேரி அப்படின்ற ஒரு இடத்துலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொளத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துலையும் ரெண்டு பேரும் ரிவோல்ட் மாதிரி நடக்குது. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆர்ம்டு ரெபல்லியனா பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக வந்து சண்டை போகிற மாதிரி ஈவன் அந்த ஜமீன்தாஸை கொள்றது ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க வேறு வழி இல்லாமல் கடைசியாக இந்த மாப்பிள்ளை ரெபல்லியன் கம்ப்ளீட்டாக க்ரஷ் பண்ணுறாங்க. ஸோ க்ரஷ் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி ஒரு சப்ஜுகேஷன் இவங்களாம் மறுபடியும் ஒரு அடிமையாக பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற மாதிரி அவங்க வந்து வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் இந்த மாப்பிள்ளை ரெபல்லியனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ மாப்பிள்ளை ரெபல்லியன்ஸ்னால் கேரளா இந்த ரீஜனும் நமக்கு தெரிஞ்சுக்கணும், எதாவது எங்கெங்கே நடந்துச்சு அப்படின்ற ரீஜன் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸும் நமக்கு வேணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ ரெபல்லியன். ஸோ இண்டிகோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரி. நீங்கள் நம்ம எல்லாமே இந்த அவுரி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இண்டிகோ அப்படின்றது ஒரு ப்ளூ கலர் டையை கொடுக்கக்கூடிய ஒரு செடி. ஸோ இண்டிகோன்றது அந்த அவுரின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ அந்த இண்டிகோ கலர்னே ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த கலரை கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான் வந்து இந்த இண்டிகோ அப்படின்றது. ஸோ இந்த இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கெமிக்கல் டை சிந்தட்டிக் டைலாம் வரதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாத்துக்குமே சாயம் பூசத்துக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க? இந்த நீல கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க? இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்தியன் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இண்டிகோவெல்லாம் அவுரியெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தி இங்கே இருக்கவங்களை வந்து கல்டிவேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? ரைஸு கோதுமை இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தவங்கள இண்டிகோ நீங்கள் வந்து உங்களோட வயலில் இவ்வளோ பார்ட் வந்து நீங்கள் விளைவிச்சே ஆகணும், அந்த விளைவிச்சதில் இவ்வளோ % நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படின்ற அதுவும் அவங்க சொல்கிற ரேட்டு தான் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் போடுறாங்க.
அதுவும் எஸ்பெஷலாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் ரீஜனில். ஏன்னா பெங்கால் அந்த இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இந்த ரீஜனில் தான் என்ன ஆகும் அப்படிங்கிறீங்கன்னா இந்த இண்டிகோ சாகுபடின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் பீக்கில். ஸோ அப்போ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கள வந்து நீங்கள் கட்டாயமாக இப்போ உங்களுக்கு ஒரு 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 இடம் இருக்குன்னா அதில் 5ல் 1 மடங்கு நீங்கள் வந்து இண்டிகோ தான் போட்டாகணும் அப்படின்றவாங்க. ஸோ அந்த இண்டிகோவை அவங்களே தான் வாங்கிப்பாங்க, அதுவும் அவங்க சொல்கிற ரேட்டில் தான் வாங்கிப்பாங்க. ஸோ என்னதான் வந்து ஃபார்மர்ஸ்க்கு இதில் லாஸ் ஆனாலும் இவங்க கொடுக்குற காசை வச்சு அவங்களோட கடனை கட்ட முடியல, இது என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அடுத்த வருஷம் மறுபடியும் இண்டிகோ வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை போடுறாங்க. ஸோ இதுக்கு எதிர்த்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்கன்னா மெயினாக நம்மளுடைய இண்டிகோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம பெசன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிவோல்ட்டை கொண்டு வராங்க. அதுதான் நம்ம இண்டிகோ ரிவோல்ட்னு படிப்போம். ஸோ இல்லைனா அவுரிக்கா புரட்சி, ஸோ இண்டிகோ ரிவோல்ட் இல்லை அவுரி புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் லீடராக யார் இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை திகம்பர் பிஸ்வாஸ் அப்படின்றவரும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். ஸோ இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டிகோ ரிவோல்ட்டை கையில் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இந்த மாதிரி எங்களால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களால் வந்து கட்ட முடியாது, ஐ மீன் இண்டிகோ வந்து விளைவிக்க முடியாது, அப்படியே நாங்கள் விளைவிச்சாலும் நாங்கள் சொல்கிற ரேட்டுக்கு தான் நீங்கள் வாங்கணும், நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எதிர்ப்பை எப்படிலாம் காட்டுறாங்க அப்படின்னா ஸோ இந்த மணி லெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள இந்த யாராவது இந்த ஜமீன்தார்ஸ் வராங்க, பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸ், இவங்க எல்லாருமே கொலை பண்ணுறாங்க, அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெங்கால் இருக்கக்கூடிய இண்டிகோ ஃபேக்ட்ரியுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எரிச்சிடுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிட்டிஷ் சைட்லேருந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் வரைக்கும் அட்டாக் பண்ணுறதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்றது ஒரு ரொம்ப ஹார்ஷான டிசிஷன்றதை தாண்டி இவங்க 2 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. அதுமாரி இவங்க 2 பேரையும் தூக்கில் போடுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷர் சைட்லேருந்து இந்த இண்டிகோ ஆக்டுமே ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இந்த இண்டிகோ கமிஷன் ஒன்று கொண்டு வராங்க 1860. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இண்டிகோ கமிஷன் ஒன்று போடுறாங்க. இந்த இண்டிகோ கமிஷனோட ரிப்போர்ட்டை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. ஸோ இந்த ஆக்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆக்ட் 1868 இந்த ஆக்டில் ஓகே இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ஒரு யூரோப்பியன்ஸும் இங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் வந்து இண்டிகோ நீங்கள் கல்டிவேட் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த ரிவோல்ட்னால நடந்த சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆக்ட் கொண்டு வந்தது தான். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரிவோல்ட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீல் தர்பன் அப்படின்ற ஒரு நாடகமும் எழுதியிருக்காங்க. இது யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீன்பந்து மிஸ்ரா அப்படின்றவர். தீன்பந்து மித்ரான்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அகைன் இந்த இண்டிகோ ரிவோல்ட்டை பேஸ் பண்ணி இந்த நீல் தர்பன் அப்படின்ற ஒரு நாடகமும் எழுதியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி அங்கே இது பார்த்தோம் இல்லையா, ஸோ ஆனந்த்மத் சௌத்ராணி அப்படின்னு சொல்லிட்டு தேவி சௌத்ராணி அப்படின்னு சொல்லிட்டு 2 நாவல் பார்த்தோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னியாசி ரிவோல்ட்டுக்கு. அதே மாதிரி இங்கே இந்த நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல் தர்பன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து தேசபக்தன் அப்படின்ற இன்னொரு செய்தித்தாள். ஸோ இன்னொரு நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இவங்களுடைய இந்த இண்டிகோ ரிவோல்ட்டில் இருந்தக்கூடிய பெசன்ஸோடைய நிலைமை, அவங்க எப்படிலாம் அவங்கள வந்து என்னென்ன கஷ்டம்லாம் படுறாங்க அப்படின்றத தேசபக்தன் அப்படின்ற நியூஸ் பேப்பர் வந்து வெளில சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்த ரிவோல்ட் பார்க்கும்போது இதில் எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எந்தெந்த நாவல்ஸ் அசோசியேட்டாக இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ரிவோல்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சிவில் அப்ரைசிங்ஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இதில் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோமா, இந்தியா ஃபுல்லாக நடந்த எல்லா ட்ரைபல் எல்லா பெசன்ட் ரிவோல்ட்ஸையும் கவர் பண்ணிட்டோமா, எல்லா சிவில் அப்ரைசிங் கேட்டால் இல்லை. நம்மளோட புக்ஸில் நம்மளுடைய தமிழ்நாடு புக்ஸில் எதாவது கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம இதில் சேர்த்து கவர் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல் ரிவோல்ட்ஸ். ஸோ ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் அப்படின்னா இந்த ட்ரைபல்னா யார், இந்த பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய கிளர்ச்சிகள் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, இவங்கெல்லாம் எதனால் வந்து இந்த ட்ரைபல் பீப்புளெலாம் எதனால் ரிவோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மெயினாக பிரிட்டிஷர்ஸோடைய லேண்ட் ரெவன்யூ பாலிசி இங்கேயுமே கொண்டு வராங்க. ஸோ லேண்ட் ரெவன்யூ பாலிசி அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு நிறைய தேவைகள் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகளே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காடுகளை அழிக்கும் போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க இல்லையா. ஸோ அதுவும் எஸ்பெஷலாக நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அதுமாதிரி ஒடிசா, மத்திய பிரதேஷ் இந்த ரீஜனை பொறுத்த வரைக்கும் தான், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காடுகள் அதிகம், அங்கே தான் ட்ரைப்ஸுமே அதிகம். ஸோ அந்த ட்ரைப்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த லேண்ட் ரெவன்யூ பாலிசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
பிரிட்டிஷர்ஸ் வந்து திருப்பி இவங்களுடைய சோஷியல் ஆர்டரில் கஸ்டம்ஸ்லையுமே உள்ளே போகிறாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் ஒன்ஸ் இவங்க உள்ள டச்சில் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது பிரிட்டிஷர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி தான் வாழணும், இதுதான் நாகரிகம் அப்படின்லாம் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஸோ ட்ரைபல் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அதுவுமே அவங்களோட சென்டிமெண்ட்ஸை ஹார்ட் பண்ணுது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்ஸ் மணி லெண்டர்ஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, திரும்பி அவங்க கடனை கொடுத்து அவங்க வந்து அந்த கடன் சுமையை உண்டாக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இடத்தெல்லாமே திருப்பி எடுத்துக்கிறது. இதெல்லாமே தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரீசனாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்லாஷ் அண்ட் பர்னர் அக்ரிகல்ச்சர். இந்த ஸ்லாஷ் அண்ட் பர்னர் அக்ரிகல்ச்சர்னா என்னது, விவசாயம் பண்ணுறதுக்காக காடுகளை வெட்டுவாங்க, கொளுத்துவாங்க, அந்த கரியிலே என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்கக்கூடிய சத்தை வச்சு விவசாயம் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த விவசாயம் முடிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி அங்கே இதே மாதிரி சேம் ப்ராசஸ். ஸோ இப்படியே சுற்றி வந்துட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் பேன் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய காடுகள் அழிக்கிறாங்க, இவங்க இருக்க எல்லா இடத்தையுமே இவங்களே எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு இதனால ட்ரைபல் பீப்புள் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் ஒரு ரூல் போகிறாங்க. அதுவுமே என்ன ஆகுது அப்படிங்கிறீங்கன்னா இவங்களுடைய ரிவோல்ட்டுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்க்க போகிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் ட்ரைபல் ரிவோல்ட்டு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அது ஏன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறீங்கன்னா இந்த கோல் கிளர்ச்சி. ஸோ கோல் மியூட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோல் மியூட்டினியை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிசா, ஸோ இந்த ரீஜனில் தான் இந்த கோல் மியூட்டினி அப்படின்றது நடந்துச்சு. அது ஸ்பெஷலாக எங்கே அப்படிங்கிறீங்கன்னா இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஸோ சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ எங்கே இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட நீங்கள் ஜியாகிரபி படிக்கும்போது சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ எங்கே இருக்குது, இந்த சிக்மம்ன்ற ஏரியா எங்கே இருக்குது, ஸோ இந்த சிக்மம் இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, ஸோ அங்கே என்னென்ன கோல் மைன்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறீங்கன்னா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து எதிர்த்து நின்று தான் இந்த கோல் மியூட்டினி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஹெட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிந்த்ராய் அப்புறம் இந்த சிங்ராய். ஸோ இந்த 2 பேர் தான் இதோடைய லீடராக உருவாகிறாங்க, எமர்ஜ் ஆகிறாங்க. ஸோ இந்த சோட்டா நாக்பூரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படிங்கிறீங்கன்னா இவங்க மெயினாக எதுக்காக போராடுறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நிறைய காரணம் இருந்தால் கூட இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்து இவங்க எல்லாருமே பிரிட்டிஷர்ஸோட பாலிசி லேண்ட் ரெவன்யூ பாலிசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மெயினாக உங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது இந்த கடன் சுமை தான் அதிகமாகுது. ஸோ பிரிட்டிஷர்ஸ் இவங்ககிட்ட நீங்கள் அதிகமாக இவ்வளோ ரெவன்யூ எங்களுக்கு கட்டணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு அதுக்கான இன்புட்ஸ் எல்லாமே வேணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, கடன் வட்டிக்காரன்ட்ட கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி அவங்க அந்த கடனை என்ன பண்ண முடியல, திரும்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க இவங்கள ரொம்ப ஹராஸ் பண்ணுறாங்க. ஹராஸ் இந்த சென்ஸ் இவங்க வந்து ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க, இவங்களோட இடத்த பிடுங்குறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தும்போது அதுக்கு எதிராக தான் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்கன்னா இவங்க மெயினாக வந்து ரிவால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது இவங்களோட இடத்தெல்லாம் பிடுங்கி இன்னொருத்தவங்க வெளியாளுங்கள்ட்ட கொடுக்கும்போது தான் இவங்க ரொம்ப இதாகி இவங்களோட ரிவோல்ட்ன்றது ஒரு ஆர்ம்டு ரிவோல்ட்டாக மாறுது. ஸோ இவங்க அகைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட ரிவோல்ட்டை இவங்களோட எதிர்ப்பை எப்படி காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து வரவங்க அந்த ஜமீன்தார்ஸாக இருக்கட்டும் இல்லை மணி லெண்டர்ஸாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் கொல்றது, அவங்களோட இடத்த எரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய போராட்டம் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள கொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அடிக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருக்க காசு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணால் கூட அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்கன்னா மொத்தமாக இந்த மியூட்டினியை வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான மெயின் இந்த மாதிரி ட்ரைபல் ரிவோல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கல. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓல்டேஜ் ஒரு டெக்னாலஜி நம்ம அவங்க வார்ஃபேரில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ வார்ஃபேருங்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, ஒரு வேலு கம்பு வில்லு, ஸோ இந்த மாதிரி தான் வச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, அவங்கள்ட்ட ஆர்ட்டிலரி இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அதனால தான் என்ன ஆகுது அப்படிங்கிறீங்கன்னா இந்த ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் எதுவுமே ஒரு பெரிய சக்ஸஸாக நம்மளால் படிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சாந்தல் ரிவோல்ட். ஸோ சாந்தல் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சாந்தல் ரிவோல்ட்ன்றது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை உலுகுலான் ரிவோல்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். சரி, இது இல்லை, நம்ம முண்டாவதான் உலுகுலான்னு சொல்லுவோம். ஸோ சாந்தல் ரிவோல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அகைன் இந்த சாந்தல் ட்ரைப்ஸ் எங்கேருந்து எந்த ஏரியாவில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால், பீகார், ஒடிசா, அகைன் சேம் அதே ரீஜனில் இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரைப்ஸ் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தல் பீப்புள். ஸோ இந்த சாந்தல் கிளர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1855-56. ஸோ இந்த டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாந்தல் ரிவோல்ட்டை மஞ்சி கழகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சாந்தல் கிளர்ச்சியை மஞ்சி கிளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவுமே நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுமே ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஒரு அக்ரிகல்ச்சர், கம்யூனிட்டி ஃபார்மிங் தான் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி ஃபார்மிங்கும் போது என்ன, மொத்தமாக ஒரு கிராமமே ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணிவிட்டு அதில் வர அறுவடையை எடுத்து அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறது. இந்த நம்ம கும்கி படம்லாம் பார்த்துருக்கீங்களா. ஸோ ஒரு கிராமமாக சேர்ந்து விவசாயம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுமே அவங்களோட விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ இந்த சாந்தல் அவங்களோட ரீஜனை, அவங்களோட லேண்டை என்ன சொல்லுவாங்க, அவங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டாமின் இ கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாந்தல்களின் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படின்னா இது சாந்தல் பீப்புளோட ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்த என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் ஜமீன்தார்ஸ் எல்லாமே வேற ஒரு வெளியாட்களுக்கு குத்தகை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் பெரும் பிரச்சனையாகுது. ட்ரைபல் பீப்புளை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து அவங்களோட இடத்த வெளியாளுக்கு குத்தகை கிட்டுறாங்களோ அங்கே தான் வந்து அவங்களோட பிரச்சனையாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த சாந்தல் பீப்புளை என்ன பண்ணுறாங்க, அவங்க வெளியாளுகளுக்கு கொடுக்கும்போது இங்கே இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது தான் இதோட மெயின் லீடர்ஸை யார் உருவாகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தோ அப்படின்ற ஒருத்தர் தான். சித்து அப்படின்ற ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு, இதுக்கு லீடராக உருவாகிறாரு. அவர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கனு அப்படின்ற ஒருத்தர் இந்த ரிவோல்ட்டை கையில் கொண்டு போகிறாரு. ஸோ இவங்க ஸ்பெஷலாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் மணி லேண்டர்ஸ் அட்டாக் பண்ணுறது, யார் இடம் வாங்கியிருக்காங்களோ அவங்கள அட்டாக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் ஒன்று பண்ணுறாங்க. இங்கே நம்ம இம்பார்ட்டண்டாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரைபல் ரிவோல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெளியாட்களாக வர இந்த மணி லேண்டர்ஸை, இந்த ஜமீன்தார்ஸை இவங்கள தான் அட்டாக் பண்ணுவாங்களே தவிர அந்த அந்த இடத்துக்கு வேலைக்கு வரவங்களையோ, இந்த ஒரு யார் இவங்க மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வராங்க இல்லையா, ஸோ 4% வராங்க இல்லையா, அவங்கள யாருமே அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். நம்ம கொஸ்டினில் வந்து வெளியாட்களை எல்லாருமே அட்டாக் பண்ணுவாங்கன்னு நமக்கு கேட்கறதுக்கு ஆப்ஷனில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா வெளிலேருந்து வர எல்லாருமே இவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க. வெளிலேருந்து வர இந்த அதிகாரம் படைச்சவங்களை மட்டும் தான் இந்த ட்ரைபல் பீப்புள் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இவங்க டைமில் இவங்கள மாதிரி சுச்சுவேஷனில் வரவங்க, ஸோ அவங்களுமே ஒரு கஷ்டப்படுற நிலைமையில இருந்து வரவங்கன்னா அவங்கள வந்து அவங்க பெருசாக அட்டாக் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ட்ரைபல் ரிவோல்ட்லையுமே சரி. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த மாதிரி ஒரு அட்டாக்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக பிரிட்டிஷ் இவங்களையுமே க்ரஷ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் சாந்தல் ரிவோல்ட்டை பற்றின இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முண்டா ரெபெல்லியன். ஸோ இந்த முண்டா ரெபெல்லியன் அப்படின்றது 1899லேருந்து 1900s இந்த வருஷத்துக்குள்ள நடந்தது. அகைன் ஸ்பெஷலாக பீகார் இந்த ரீஜனில் தான் இந்த முண்டாஸ் அப்படின்றவங்க அந்த ட்ரைபிளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே தான் இவங்களுடைய ரிவோல்ட்டுமே உருவாகுது. இந்த முண்டா ரிவோல்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இன்னொரு பேர் உலுகுலான் ரிவோல்ட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், உலுகுலான் ரிவோல்ட் பார்த்துருக்கோம், மஞ்சி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு வந்து சன்னியாசிக்கு வந்து ஃபக்கீர்னு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒரு கழகத்துக்கும் வேற வேற பேரும் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுவுமே நம்ம பார்த்தே வரோம் சைட் பை சைட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க. அப்போது இந்த உலுகுலான் ரிவோல்ட் அப்படிங்கிறது, இந்த முண்டா ரிவோல்ட் அப்படின்றது, இதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிவோல்ட்னால தான் மற்ற எல்லா ட்ரைபல் ரிவோல்ட்டுமே இந்த வருஷம் இம்பார்ட்டன்ட் ஆகுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முண்டா ரிவோல்ட்டை ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிர்சா முண்டா அப்படின்ற ஒருத்தர் தான் இதை வந்து பெருசாக கையில் எடுக்கிறாரு. ஸோ இந்த பிர்சா முண்டா என்ன யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ரீசெண்டாக 150th பர்த்டே ஆனிவர்சரி இப்போ கொண்டாடினாங்க இந்தியன் கவர்மெண்ட். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பிர்சா முண்டாவுடைய 150வது பிறந்த வருஷத்தை கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி கொண்டாடும் போது என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய பாரத பிரதமருமா அங்கே போயிருக்காரு. ஆனரபிள் பிரைம் மினிஸ்டருமே அந்த இதுக்கு போயிட்டு இவரோட திருவுருவத்துக்கு மாலை போட்டுட்டு, ப்ளஸ் வந்து இவருடைய சிலைக்கு மாலை போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி ஒரு பெரிய ஸ்பீச்சே கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோ ஒரு யூபிஎஸ்சியோ எந்த ஒரு கமிஷனுமே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி டாபிக்ஸில் எது கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிர்சா முண்டா அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிறாரு. 150வது வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டரே அந்த ஸ்பாட்டுக்கு போய் இது பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சரி, பிர்சா முண்டா பற்றி தானே கேட்டு போய் பார்க்குறாரு, அதனால அதை மட்டும் படித்தா போதுமே அப்படின்னு நினச்சோம்னா, அங்கே தான் என்ன ஆகும் அப்படிங்கிறதுனா, கமிஷன் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பேக்ரவுண்டில் போயிட்டு அந்த இப்போ நம்ம வந்து பிர்சா முண்டா பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, அது எல்லாமே எந்த டாப்பிக்கில் வருது, ட்ரைபல் ரிவோல்ட்டில் தான் வருது இல்லையா. ஸோ அதர் ட்ரைபல் ரிவோல்ட்டை பற்றின கொஸ்டின் கேட்கறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களை டேரெக்டாக முண்டா ரெபெல்லியன் பற்றியுமே கேட்கலாம், இல்லை வெறும் ட்ரைபல் ரிவோல்ட் இது எல்லாமே கலந்து வச்சும் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த டாப்பிக்கை இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக ரிவிஷன் பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ இந்த பிர்சா முண்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து குன்கத்தி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. குன்கத்தி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குன்கத்தி சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, அகைன் இதுவுமே ஒரு கம்யூனிட்டி ஃபார்மிங் மாதிரி தான்.
எப்படி அங்கே டாமினோ அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா குன்கத்தி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ஒரு ஃபார்மிங், ஒரு கம்யூனிட்டி ஃபார்மிங்கோட பேர். ஸோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் எல்லாமே நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியில் பார்ப்பீங்க. அதெல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கீவேர்ட்ஸாக தனியாக உங்களோட நோட்ஸில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து டாமினிகோன்னு ஒன்று பார்த்துருக்கோம், குன்கத்தி சிஸ்டம்னு பார்க்குறோம். பின்னாடி நம்மளுடைய இது பார்க்கும்போது கேதா சத்தியாகிரகெல்லாம் பார்க்கும்போது தீன்கத்தியா சிஸ்டம்னு ஒன்று பார்ப்போம். ஸோ இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரே மாதிரி பேர் இருக்கக்கூடியது. ஸோ அது என்ன அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாமே நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நம்மளோட லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம இந்த குன்கத்தி சிஸ்டம்னு இவங்களுடைய ஒரு இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொதுநில உரிமை. ஸோ இதுதான் அவங்களுடைய கம்யூனிட்டி ஃபார்மிங், கம்யூனிட்டி லேண்டு இது. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து தலையிட்டு அதெல்லாம் அழிக்கிறாங்க. அழிச்சிட்டு அவங்களுடைய இடத்தெல்லாம் வாங்கி என்ன பண்ணுறாங்க, எல்லா மணி லேண்டர்ஸ், ஜமீன்தார்ஸ் இவங்க எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா ஜமீன்தாரி சிஸ்டம் உள்ள வந்துடுச்சு. ஜமீன்தாரி சிஸ்டம் வந்ததுனால என்ன ஆகுது, லேண்டை 10 வருஷத்துக்கு குத்தகைக்கு தான் விடுறாங்க இல்லையா. ஸோ அப்போ இவங்களுடைய இடத்தையுமே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அதுவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாங்கி இடத்துல விடுறாங்க. ஸோ இதுக்காக இது பண்ணுறவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த பிர்சா முண்டா என்ன பண்ணுறாருன்னா இவங்களை வந்து விரட்டிட்டு, பிரிட்டிஷர்ஸ் விரட்டிட்டு இந்த இடத்த வந்து முண்டா பீப்புளுக்கே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்காக வந்த ஒரு புனித தூதர் தான் அவரு அப்படின்னு அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. உங்களுக்காக கடவுள் அனுப்பின ஒரு புனித தூதர் தான் நான், நம்மளோட இடத்த மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பீப்புளெலாம் வச்சு ஒரு ஆம்ல ரெபலியன் ஒன்று உருவாக்குறாரு. ஸோ இதை உருவாக்கி தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயில் ரஹப் அப்படின்ற ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி, இந்த பிர்சா முண்டா என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷர்ஸ் அஸ் வெல் அஸ் இந்த ஜமீன்தார்ஸ் இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த முண்டா ரெபலியனை பொறுத்த வரைக்கும் எப்படி அங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த சன்னியாசி ரிவோல்ட் எப்படி விமன் பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த முண்டா ரெபல்லையுமே பார்த்தீங்கன்னா விமனோட பார்ட்டிசிபேஷன்றது ரொம்ப ஹெவியாகவே இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் லெவலில் நடந்த ஒரு ட்ரைபல் ரிவோல்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முண்டா ரெபல்லியன். ஸோ அதனால தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சாயில் ரஹப் அப்படின்ற ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இங்கே யாரெல்லாம் வந்து இந்த விமன் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்க மேலேயும் ஒரு அட்டாக்கு பிரிட்டிஷர்ஸ் நடத்தினாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிர்சா முண்டாவை பற்றினா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிய வேண்டிய இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இவரோட பர்த்டே தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். ஓகேவா. இவரோட பர்த்டேவை ஜன்ஜாத்திய கௌரவ திவாஸ். ஸோ ஜன்ஜாத்தி அப்படின்னா ஹிந்தி வேர்டு. இதெல்லாம் ஜன்ஜாத்தி அப்படின்னா அவங்க ட்ரைபல் பீப்புள்னு அர்த்தம். ஜன்னா இது காடுகள். ஸோ ஜன்ஜாத்தினா காடுகளை சார்ந்திருக்கக்கூடிய கம்யூனிட்டின்னு அர்த்தம். ஜன்ஜாத்திய கௌரவம்னா நம்ம தெரியல, கௌரவிக்கிற நாள். ஸோ ஜன்ஜாத்திய கௌரவ திவாஸ் அப்படின்னு பிர்சா முண்டாவுடைய பர்த்டே ஆனிவர்சரியை இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். அதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். ஸோ அவர் எங்கே அடைச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ராஞ்சி சிறையில் தான் அவர் வந்து அடைச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கேட்டுக்கான வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஓவராலாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா பெசன்ட் ரிவோல்ட்ஸு, சிவில் அப்ரைசிங்ஸ், ட்ரைபல் ரோல்ஸ் இதெல்லாமே ஓரளவு கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை வந்து நம்ம இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெயினாக ஏன் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதனால் வந்து பீப்புள் வந்து ரிவோல்ட் வந்து உருவானுச்சு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். ஃபைனலாக ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா இங்கே போராடினதெல்லாம் யார், எல்லாருமே ஒரு காமன் பீப்புள் தான் இல்லையா. ஸோ இனிமேல் இன்கேஸ் ஒரு சில இதில் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் மிலிட்ரியில் இருந்தவங்க, ஐ மீன் இதுக்கு முன்னாடி இந்தியன் மிலிட்ரியில் அதாவது ராஜாக்களுடைய போர் படைகளில் இருந்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணால் கூட அவங்க எல்லார்ட்டையுமே என்ன ஆகல, அவங்களுடைய ஒரு ஆயுதங்களோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஆர்டிலரிஸ் எல்லாமே ஒரு பிரிட்டிஷில் இருந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா பெரிய பெரிய படைகளே பிரிட்டிஷ்கிட்ட தோர்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கழகங்கள்லாம் வெற்றி பெற சாத்தியமே இல்லை இல்லையா. பட் அவங்கவுங்க அந்தந்த ரீஜனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். இது ஃபெயிலியருக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்மளோட இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேயே ஒரு மைல் ஸ்டோனான ஒரு விஷயம் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1857 கிரேட் ரிவோல்ட், இல்லைனா த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா. இது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ஒரு பெரிய மேஜர் பிரேக் த்ரூ, இல்லை ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்குது. ஐ மீன் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடினா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1857 கிரேட் ரிவோல்ட் தான். ஸோ இந்த 1857 கிரேட் ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஒரு பெரும் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இது கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதுவும் ஒரு நார்மல் ரிவோல்ட் மாதிரி தான். இது மற்ற இதெல்லாம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இது ஒரு நார்மல் ரிவோல்ட் தான், கொஞ்சம் பெரிய சைஸில் நடந்துச்சு அப்படின்னு இந்த கலோனியல் அப்ரோச் சொல்லுவாங்க. ஆனால் நேஷனலிஸ்ட் அப்ரோச் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பீப்புள் எல்லாருமே ஒரு பெரிய ரீஜன் அப்படிங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நாக்பூர்லேருந்து
உங்களுக்கு நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிறாங்க. நம்மளுடைய மேப் பார்த்தா பாருங்க, இந்த 1857 ரிவோல்ட் நடந்த இடம். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு ரிவோல்ட் வந்து இந்த இந்த ஏரியா ஃபுல்லாக பரவி இருக்கு. அப்போது ஒரு இந்தியா தேசம்ன்றது அப்போ ஒன்று பெருசாக உருவாகலை இல்லையா? ஸோ அதிலே ஒரு பெரிய பகுதியே வந்து ரிவோல்ட்டாக எடுக்குது. அதுவும் எஸ்பெஷலாக என்ன, ஒரு ஃபாரின் பவர், யூரோப்பியன் பவருக்கு எதிராக, இங்கிலாந்துக்கு எதிராக காமன் எனிமியை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எதிராக வந்து போராடுறாங்கும் போது இதுதான் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் நேஷனல் ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறாங்க. எஸ்பெஷலாக விடி சவார்கர், நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்துட்டே இருப்பார். ஸோ விடி சவார்கர் என்ன பண்ணுறாரு மெயினாக, இதுதான் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நாங்கள் வந்து சுதந்திரத்துக்காக இந்தியா எடுத்து வச்ச முதல் ஸ்டெப் இதுதான். இங்கே தான் இந்தியா தங்களோட முதல் போரியுமே ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் நான் சொன்ன மாதிரி சில இந்தியன் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஓவர் ஹைப்புங்க, அவ்வளோலாம் இல்லைங்க, நார்மலாக இருந்தது தான், இவங்க தேவையில்லாமல் ஒரு ஹைப்பை கொடுக்குறாங்க அப்படின்னும் ஒரு இதில் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நேஷனலிஸ்ட் அப்ரோச்சே எடுத்துப்போமே, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மற்ற ரிவோல்ட் எதுவுமே இவ்வளோ பெரிய மார்ஜினில் நடக்கல இல்லையா? நான் இவ்வளோ பெரிய ரீஜன், இத்தனை டிஃப்ரெண்ட் பவர்ஸ் ஒன்றா சேரல, இது எல்லாமே ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் இதில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 1857 கிரேட் ரிவோல்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உருவாகிறதுக்கான காரணம் என்ன? ஸோ எதனால இவ்வளோ பெரும் புரட்சி உருவாகுது அப்படின்னா அதுக்கான நிறைய காரணம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ட்ரைபல் ரிவோல்ட்லாம் ஒரு சின்ன ரிவோல்ட்டு அந்தந்த ஏரியாவில் அந்த இடத்துல நடந்தக்கூடிய லேண்ட் ரெவன்யூ பாலிசியோ இல்லை பிரிட்டிஷோட ஒரு இன்டர்ஃபரன்ஸோ இப்படி சொல்லிடலாம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவை ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஏரியாவே என்ன பண்ணுது, ஒரு கிளர்ச்சியில் உள்ளாகுது அப்படின்னா அதுக்கான காரணம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அது ஒன்றா இருக்க முடியாது, நிறையா இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த காரணம்லாம் என்ன அப்படின்னு தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த 1857 ரிவோல்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்ன, இந்த பிரிட்டிஷர்ஸோட எக்கனாமிக் பாலிசிஸ் இல்லையா? இப்போ 1857 வரும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஜமீன்தாரி சிஸ்டம் வந்துருச்சு, மகள்வாரி சிஸ்டம் வந்துருச்சு, ரயத்வாரி சிஸ்டம் வந்துருச்சு, எல்லா லேண்ட் ரெவன்யூ பாலிசியுமே வர ஆரம்பிச்சுட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுல்லாக நம்மள்டேருந்து சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 100 வருஷத்தில் நம்மள்ட்ட எவ்வளோ கிடைக்குதோ எல்லாத்தையும் சுருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1757 தான் நமக்கு பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் பிளாசியில் தான் என்ன ஆகுது, பிரிட்டிஷர்ஸோட ஒரு பிரிட்டிஷ் ரூல்ன்றது இந்தியாவிலே உருவாகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதுலேருந்து சரியாக 100 வருஷத்தில் என்ன ஆகுது, பிரிட்டிஷருக்கு எதிரான ஒரு பெரிய அடியுமே இங்கே தான் உழுவுது இல்லையா? ஸோ அப்போ அந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கோங்க. இங்கே 1857னா அங்கே 1757. ஸோ அங்கே வந்து அவங்களோட கான்கொஸ்ட் ஆரம்பிக்குது, இங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய அடி இங்கே உழுவுது. ஸோ அப்போ இந்த 100 வருஷத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிட்டிஷர்ஸ் அவங்களால எவ்வளோ சுரண்ட முடியுமோ இந்தியாவிலேருந்து சுரண்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சுரண்டிக்கிட்டே இருக்காங்கன்ற சென்ஸில் இதில் எத்தனை பஞ்சம் வந்திருக்கு, எவ்வளோ பீப்புள் வந்து இதில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எவ்வளோ அழிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரிட்டிஷர்ஸோட எக்கனாமிக் பாலிசின்றது என்ன ஆகுது, எப்படி சொல்கிறது, இந்தியாவை பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஜிடிபியில் ஒரு 20% இருந்த ஒரு நாடு இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிட்டு, சுத்தமாக ஸ்ட்ரெங்க் ஆகி 2%, 1%க்கு வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட வெல்த் எல்லாமே அவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், தாதாபாய் நவ்ரோஜி அவர் சொல்கிறத. ஸோ அப்போ அதுதான் மெயின் ரீசனாக, ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக வந்து இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் யாரெல்லாம் போராடிட்டு இருந்தா, காமன் பீப்புள் போராடினாங்க, பெசன்ட்ஸ் போராடினாங்க, ட்ரைபல் பீப்புள் போராடினாங்க, இல்லை சோல்ஜர்ஸ் போராடினாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் மொதல் வாட்டி என்ன ஆகுறாங்க, ராஜாக்களே இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ராஜாக்கள் போராட்டத்துக்கான மெயின் ரீசன் என்ன, இந்த சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம். ஓகேவா? டாக்டரின் ஆஃப் லாப்ஸு, அதே மாதிரி இந்த சப்சிடரி அலையன்ஸ். ஸோ இது ரெண்டும் தான். ஸோ இந்த ரெண்டுத்தில் என்ன பண்ணாங்க, நம்ம இந்தியனோட ஆர்மிஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் ரூலர்ஸோடைய டே டு டே அஃபேர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பிரிட்டிஷரோட தலையீடு அதிகமாக ஆரம்பிச்சிட்டு. இது ஒரு பிரச்சனை. டாக்டரின் ஆஃப் லாப்ஸ்ன்னு போட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு லீகலாக வாரிசு இல்லை, ஐ மீன் உங்களுக்கு சொந்தமாக குழந்தை பிறக்கல அப்படின்னா நீங்கள் தத்தெல்லாம் எடுத்துக்க முடியாது, தத்து எடுத்தால் உங்களோட சொத்து வந்து அந்த குழந்தைக்கு போகாது, பிரிட்டிஷ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாக்களுடைய சொத்தெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிரிட்டிஷ் பயங்கரமாக பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதுவும் எஸ்பெஷலாக யார் டைமில், தல்லூசி டைமில். ஸோ இதுதான் என்ன ஆகுது, ஒரு பெரும் பிரச்சனையாக, ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் ரீசனாகவுமே இந்த சப்சிடரி அலையன்ஸும் அதே மாதிரி டாக்டரின் ஆஃப் லாப்ஸ், எஸ்பெஷலாக இந்த டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இவங்களுக்கு வந்து நிற்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் இவங்களுடைய கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இங்கே வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இங்கே நம்மளுடைய
ரிலீஜியஸ் ஃபெய்த்துக்குள்ளே உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கஸ்டம்ஸ் எல்லாம் தப்புன்றாங்க, நீங்கள் பண்ணுறதுக்கு சரியே இல்லை, உங்களுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியல, யுவர் அன்சிவிலைஸ்ட் பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்டின் மிஷனரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மதத்தை இங்கே எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஸோ இதுவுமே என்ன பண்ணுறது, நேட்டிவ் இண்டியன்ஸுக்கு இதுவுமே ஒரு பிரச்சனையாக இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி சத்யா பாலிஷனாக இருக்கட்டும், ஃபீமேல் இன்ஃபென்டிசைடாக இருக்கட்டும், இல்லை வந்து விடோரி மேரேஜாக இருக்கட்டும், இது எல்லாமே ஐ மீன் விமன் எஜுகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல விஷயம் தான். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல விஷயமா இருக்கலாம், அன்றைக்குமே ஆப்வியஸாக இது நல்ல விஷயம் தான். ஆனால் இந்தியன் பீப்புளுக்கு என்ன தோணுச்சு, இதெல்லாம் எங்களோட அஃபேர், அதாவது எங்கள் மதத்துக்குள்ளே இல்லை எங்களோட நம்பிக்கைக்குள்ளே எங்களோட வாழ்க்கைக்குள்ளே நடக்கிற விஷயம், அதை நாங்கள் சரி பண்ணிப்போம், நீ யார் வந்து எங்களை இதெல்லாம் தலையிடுறதுக்கு. அதுவும் ஃபோர்ஸிபிளாக என்ன பண்ணுறாங்க, பெங்காலில் சத்தின்ற ஒரு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, பண்ண கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பென்டிக் அறிவிக்கிறார் இல்லையா? ஸோ அப்போ யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளோட நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே ஒரு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா பீப்புள் மத்தியில். அப்போ அந்த இது எல்லாம் தான் நல்ல விஷயமா இருந்தால் கூட அந்த டைம் பீரியடில் இதுவுமே ஒன் ஆஃப் த ரீசனாக அமைஞ்சிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, என்னதான் இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களோட ஆர்மிக்குள்ளே சேர்த்தாலும் அவங்களோட கிடைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ன்றது என்ன, பிரிட்டிஷர்ஸ் கிடைக்கிற மாதிரி இங்கே கிடைக்கல. ஒரு ரேங்க்குக்கு மேலே இந்தியன்ஸால் போக முடியாது. ஸோ இந்தியன்ஸை வந்து அந்த இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரேஷியலாக வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு தனி பேராக்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஆர்மிக்குள்ளேயுமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவுமே என்ன ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய வந்து நம்மளுடைய சோல்ஜர்ஸ் இந்தியன் சிப்பாய்களுக்கு ஒரு அதுவுமே அவங்களுக்கு ஒரு ரிவோல்ட்டுக்கான ஒரு தூண்டுதலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் ரீசன்ஸ். ஸோ இந்த காரணம்லாம் ஒரு நாள் நடக்கல இல்லையா? ஸோ இதெல்லாம் பல வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த சப்சிடியரி அலையன்ஸு அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது, வெல்லஸ்லி டைமில் ஆரம்பிச்சது 1830. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1830 ஆரம்பிச்சது ஒரு விஷயம். இந்த எக்கனாமிக் பாலிசி நம்மள்கிட்ட கொள்ளடிக்கிறது 1700 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இங்கே வந்து மதத்தை பரப்புறது எல்லாமே பிரிட்டிஷர்ஸ் வந்த கொஞ்ச நாள்லேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சத்தி ஒழிப்பு 1829 வந்துருச்சு இல்லையா? 1829 வந்துடுச்சு. ஸோ இந்த விடோரி மாதிரி தான் இப்போ 1855 வந்துச்சு இல்லையா? 1855-56 இந்த டைமில் வந்துச்சு. ஸோ அப்போது இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான், அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. எல்லாமே முன்னாடிலேருந்து நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இல்லையா? அப்போது இமீடியட்டாக ஒரு ஸ்பார்க்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? இப்போ இதெல்லாமே நடந்திருக்கு, இதெல்லாமே ஒரு காரணம், மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த இவங்களுக்கு எதிராக நம்ம எதாவது செய்யணுன்ற ஒரு கொதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்துறதுன்னு ஒரு டைம் வரணும் இல்லையா? அந்த மாதிரி வந்த டைம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷர்ஸை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ரைஃபிள், வேற என்ஃபீல்டு அப்படின்ற ஒரு ரைஃபிள். ஸோ இந்த என்ஃபீல்டு ரைஃபிள் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இமிடியேட் ரீசனாக இருக்குது. ஸோ 1857 ரிவோல்ட்டோடைய காசஸ் என்னென்ன, எதனால இந்த 1857 ரிவோல்ட் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம மேலே சொன்ன எல்லா ரீசனையுமே சொல்லுவோம், சைட் பண்ணும், இல்லை அது ஆப்ஷன்ஸ்லேருந்து அது எல்லாமே சூஸ் பண்ணும். உடனடி காரணம் எதனால உடனே நடந்துச்சு, அப்போ எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மெயினாக இந்த என்ஃபீல்டு ரைஃபிள்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த என்ஃபீல்டு ரைஃபிள்னால என்ன பிரச்சனை, ஸோ அது வரைக்கும் பிரிட்டிஷர்ஸ் இதில் வந்து இந்தியன்ஸ் வந்து ரைஃபிள்ஸை யூஸ் பண்ணலையா, அது ஏன் இந்த என்ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கார்ட்ரேஜ் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய கார்ட்ரேஜ் என்ன பண்ணாங்க, எப்பயுமே கன்னுனா அதுக்கு அந்த புல்லட் லோட் பண்ணும்போது ஒரு கார்ட்ரேஜ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதை கடிச்சிட்டு தான் அந்த கார்ட்ரேஜை லோட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த கார்ட்ரேஜில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பன்னி கொழுப்பையும் சேர்த்துருக்காங்க, மாட்டு கொழுப்பையும் பன்னி கொழுப்பையும் சேர்த்துட்டாங்க அப்படின்றது இந்தியன் சோல்ஜர்ஸ் மத்தியில் வந்து ஒரு டாக்காகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பசுமாடுன்றது ஒரு ஒரு புனிதமான விஷயம் இல்லையா? ஸோ அதோட கொழுப்பில் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை நான் எப்படி பல்லால் கடிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே சேம் முஸ்லீமுங்கும் போது என்ன ஆகுது, பன்னின்றதும் முஸ்லீம் பன்னி இறைச்சும் முஸ்லீமுக்கும் சுத்தமாக அவங்க ஹராம் இல்லையா அதில் அவங்களுக்கு. ஸோ அப்போ அந்த 2 பேருக்குமே என்ன ஆகுது அப்படின்னா மத ரீதியாக அவங்களுக்கு இது ஒரு ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இல்லை. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, இந்த இவங்களுடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை மதிக்காமல் பிரிட்டிஷர்ஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு ரீசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்மியை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி ரூல்ஸில் இந்தியன்ஸ் வந்து ஷேவ் பண்ணணும், தாடி வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே எது வேறு நாட்டுக்கு போய் சண்டை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே என்ன ஆகுது, அந்த நெத்தியில் வந்து திருநீரோ இல்லை கிராஸோ திருநீரோ இல்லை முஸ்லீம்ஸ் வந்து அது கேப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி அவங்க ஒரு ஹேட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ இதெல்லாமே பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களாம் நம்மளை மறைமுகமாக நம்மளோட ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வராங்க. ஸோ அப்போ அங்கேயே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. கடைசி என்ன பண்ணுறாங்க, கடைசி இதில் ஒரு காஃபினில் கடைசி நீர் அடிக்கிற மாதிரி நீங்கள் இந்த பன்னி கொழுப்பையோ இல்லை மாட்டு கொழுப்பையோ கலந்து சேர்ந்து அதால் செஞ்ச அந்த காட்ரேஜை கடித்து துப்பி தான்
அதை லோட் பண்ணும், அதை நீங்கள் பண்ணி தான் அவனுக்கு இன்ஃபோர்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் சோல்ஜர்ஸ் ரிவோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரிவோல்ட் பண்ண ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே. இந்த மங்கள் பாண்டே தான் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டரை ப்ரொடெஸ்ட் பண்ணுறாரு. இல்லை நீ என்னதான் சொன்னாலும் என்னால் சுட முடியாது, என்னால் அதை லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்காக நின்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டே எந்த ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராக்பூரில் பெங்கால் ரெஜிமெண்ட். ஓகேவா? ஸோ பெங்கால் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர் பராக்பூர்ன்ற ரீஜனில் தான் என்ன பண்ணுறாரு, இவர் ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்து ஆர்டரை வந்து டிஃபை பண்ணுறாரு, முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போது இந்த புரட்சி தோன்ற இடம் எது, பராக்பூர். 1857 ரிவோல்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னா எங்கேன்னு தெரியணும், பராக்பூரில். ஸோ பராக்பூரில் தான் என்ன ஆகுது, இந்த 1857 ரிவோல்ட்ன்றது ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ அப்போ மங்கள் பாண்டே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய கமாண்டிங் ஆஃபீஸரையும் சுட்டு கொண்டுறாரு. ஓகேவா? ஸோ கமாண்டிங் ஆஃபீஸரையும் மங்கள் பாண்டே சுட்டு கொள்றாரு. சுட்டு கொண்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயிலையும் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டு அவரை தூக்கிலையும் இட்டுறாங்க இந்த மங்கள் பாண்டேவை. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட மற்ற ரெஜிமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒருத்தர் அங்கே பண்ணிட்டாரு அப்படிங்கும் போது நம்ம எல்லாருமே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லா ரெஜிமெண்ட்டும் சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க மற்ற ரெஜிமெண்ட்ஸுக்கு இந்த நியூஸ் பரவுது. அப்படி ரெண்டாவது இது யார் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரட்டில் இருக்கக்கூடிய குதிரைப்படை. ஸோ கேவால்ரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் ஆகிறாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் மங்கள் பாண்டேவை பொறுத்த வரைக்கும் பராக்பூரில் இருக்கக்கூடிய நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர். இவர் நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரிங்கும் போது தரைப்படை. இவர் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுறாரு, டிஃபை பண்ணுறாரு. அவரை தூக்கிலேட்டதுக்கப்புறம் இந்த நியூஸ் வெளில போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அதர் இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே மறுபடியும் வந்து மீரட்டில் இது பண்ணுறாங்க. மீரட்டில் அவங்களுமே இந்த ஆர்டர்ஸை ஏற்றுக்க முடியாது, நாங்கள் சுட மாட்டோம், நாங்கள் வந்து லோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்கிற இது எல்லாருமே சோல்ஜர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. பட் அந்த அரெஸ்ட் பண்ண ஜெயிலர்ஸ் உள்ளே வச்சதுக்கப்புறம் இந்தியன் சோல்ஜர்ஸ் உள்ளே வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதர் இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே அவங்களோட ரெஸ்கியூ போகிறாங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுவிச்சுட்டு எல்லா இந்தியன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயே வந்து ரிவோல்ட்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படின்னா இது கேவால்ரி வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th and 20th இன்ஃபேண்ட்ல நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரி இது ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. இந்த ரெண்டு ரெஜிமெண்ட்டும் உள்ளே சேருது. உள்ளே சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அகைன் இவங்க பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கொண்டுட்டு நம்ம டெல்லியை போய் கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. ஸோ மீரட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டெல்லியை போய் ரீச் பண்ணணும், டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையை பிடிக்கணும் அப்படின்னு தான் இவங்களோட இது. ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய சீட் ஆஃப் பவர், இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீட் ஆஃப் பவர் எது இல்லை, இருக்கக்கூடிய செங்கோட்டை தான் இல்லையா. ஏன்னா இந்த ரெட் ஃபோர்ட்லேருந்து தான் யார் ஆட்சி பண்ணா, ஷாஜகான், இந்த மாதிரி முகல் ரூலர் எல்லாருமே அங்கேருந்து தான் ஆட்சி பண்ணாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த இடத்த எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அங்கே வந்து நம்ம போய் இது பண்ணணும், அங்கே வந்து நம்ம பவரை காட்டணும். அங்கே இருக்கக்கூடிய பகதூர் ஷா தான் இப்போ முகல் ரூலர் உயிரோடு இருப்பார், அவரை நம்ம எப்படியாவது ரூலர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லியிலேருந்து மீரட்லேருந்து சிப்பாய் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லிக்கு வராங்க. டெல்லிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பகதூர் ஷா 2 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தான் இனிமேல் இவர் தான் இந்தியாவோட ரூலர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சைடில் நடக்குது. ஸோ மீரட்லேருந்து டெல்லிக்கு இந்த கிரேட் ரிவோல்ட்டோட ஒரு பார்ட் வந்து இப்படி நடக்குது. ஸோ இந்த ரிவோல்ட்டை யூஸ் பண்ணி ஸோ எப்போ வந்து ஒரு ஆர்மியில் இருக்கக்கூடிய இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது பிரிட்டிஷோட ஆர்மின்றது ஓரளவுக்கு அவங்க டேமேஜ்லாம் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஆர்மின்றது கொஞ்சம் வீக்காக இருக்கும் இல்லையா. ஸோ இதை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீஜனில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ரீஜனில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களும் அவங்களோட இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரிவோல்ட்டை ஒருத்தவங்க ஒரு ரீஜனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா அகைன் 2ஆம் பகதூர் ஷா, ஏன்னா அவரை தான் தலைமையாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி லக்னோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேகம் ஹஜரத் மகள். ஸோ பேகம் ஹஜரத் மகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி தலௌசி என்ன பண்ணுறாரு, ஆவாத் பேகம் சார் ஒரு இல் ட்ரீட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அதுமாதிரி நம்ம தலௌசி பார்க்கும்போது படித்தோம் இல்லையா. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த ரிவோல்ட்டில் கலந்துக்கிறாங்க. ஸோ பேகம் ஹஜரத் மகள் லக்னோவில் வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் கான்பூரில் பொறுத்த வரைக்கும் நானா சாஹிப் வந்து கலந்துக்கிறாரு. இவர் கலந்துக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸ் படி டைட்டிலும் செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி டைட்டில் படி போன முதல் ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நானா சாஹிப். ஸோ இவருமே வந்து இது பண்ணுறாரு. அதே மாதிரி ஜான்சி அண்ட் குவாலியரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராணி லக்ஷ்மிபாயும் அதே மாதிரி தாந்தியா தோப்பே, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஜான்சி குவாலியர் இந்த ரீஜன் எல்லாமே
இவங்க தான் வந்து கையில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பரேலியை பொறுத்த வரைக்கும் கான் பகதூர் கான் அப்படின்ற ஒரு ஜமீன்தாரும், பீகாரை பொறுத்த வரைக்கும் கன்வர் சிங் அப்படின்ற ஒரு ஜமீன்தார். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்தந்த ரீஜனுக்கு லீடராக உருவாகிறாங்க. ஸோ இந்தந்த ரீஜனில் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிவோல்ட்டுமே உருவாகுது. ஸோ இந்த ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னதான் பிரிட்டிஷ் ஆர்மியில் இது பண்ணால் கூட பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் ஆர்டிலரி இதெல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இவங்க எல்லாருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு வீக்காக தான் இருக்குது. அப்போது எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்து ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த ரிவோல்ட்டை ஃபுல்லாக க்ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பகதூர் ஷா தலைமையில் நடைபெற்ற அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் சப்ரஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் நிக்கல்சன் அப்படின்ற ஒருத்தர் தான் இது பண்ணுறாரு. அதே இதை பொறுத்த வரைக்கும் லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஹென்ரி லாரன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து இது பண்ணுறாரு. மெயினாக கான்பூரை பொறுத்த வரைக்கும் கேம்பல், அதே மாதிரி ஜான்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹக்ரோஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த 1857 ரிவோல்ட்டில் ஜான்சி ராணியை வந்து தோக்கடிக்கிறார். தோக்கடிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டரை நான் பார்த்ததே இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த போர் திறன்ன்றது அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஹக்ரோஸ் என்ன தான் அவங்கள ஜெயிச்சா கூட அவங்கள பற்றியுமே பெருமையாக அவரோட புக்ஸில் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்பல் அகைன் காலின் கேம்பல் தான் பகதூர் கானியுமே வந்து தோக்கடிக்காரு. பார்த்தீங்கன்னா வில்லியம் டைலர். ஸோ இந்த யாரெல்லாம் வந்து பிரிட்டிஷ் சைட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றத நமக்கு இதில் தெரியணும். அதுவும் ஸ்பெஷலாக ஜென்ரல் ஹக்ரோஸ், அதேமாதிரி ஹென்ரி லாரன்ஸ், இவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி கேம்பல், இந்த 3 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு வழியாக என்ன ஆகுது அப்படிங்கிறீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இதில் நடந்த ரிவோல்ட் எல்லாமே பிரிட்டிஷர்ஸ் அங்கங்கே க்ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமாக என்ன ஆகுது, இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஃபீட்டாக அமையுது. அப்போது இந்த ரிவோல்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு ஸோ அவங்க எல்லாருக்குமே இது என்னென்ன காரணம் முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ ஒருத்தவங்க உள்ளே வரதுக்கான ரீசனுமே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அப்போது இவங்கெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ரிவோல்ட் தோற்று போகிறதுக்கான காரணம் என்ன, இந்தியன்ஸ் ஏன் வந்து இந்த ரிவோல்ட்டில் ஜெயிக்க முடியல அப்படின்னா மெயினாக இதெல்லாம் என்ன ஆகுது, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை மெயினாக. ஸோ பிரிட்டிஷர்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் ஒன் கமாண்டில் இருந்தாங்க இல்லையா, யார் கவர்னர் ஜென்ரலோ அவர் என்ன சொல்கிறாரோ அந்த கமாண்டுக்குள்ளே எல்லாருமே வந்தாங்க, மிலிட்ரி ஜென்ரல்ஸ் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஆனால் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, பகதூர் ஷா 2 தான் ரூலர்னு சொன்னாங்க. பட் ஃபைட்டுன்றது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரியாவில் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கங்கே ஒரு லீடர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கோஆர்டினேஷன் இல்லை. ஸோ இதெல்லாமே என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஆர்மியோ எதுவுமே இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸோ நம்ம எப்படி அட்டாக் பண்ண போகிறோம், எந்த இடத்துல பிரிட்டிஷ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த இடத்துல பிரிட்டிஷ் வீக்காக இருக்காங்க, இந்த மாதிரி எதுவுமே அவங்க பார்க்கல. அவங்கவுங்க அந்தந்த இடத்துல அவங்க ஒரு ரிவோல்ட் ஆரம்பிச்சாங்க, அங்கே பிரிட்டிஷ் வந்தால் சண்டை போட்டாங்க, இந்த மாதிரி தான் இருந்தாங்களே தவிர ஒரு ஆர்கனைஸ்டாக அவங்க பண்ணவே இல்லை. இதுதான் ஒரு மெயின் ரீசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்ட இருக்கக்கூடிய ஆர்மி ஸ்ட்ரென்த், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆர்டிலரி, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இதெல்லாமே இந்தியன்ஸ்க்கு ஒரு மேட்சே இல்லை. ஐ மீன் பிரிட்டிஷர்ஸ்க்கு இந்தியன்ஸ் வந்து ஒரு மேட்சே இல்லை. அவங்கள்ட்ட அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து இந்த ஒரு ரிவோல்ட் அப்படின்றது ஒரு பேன் இந்தியா லெவலில் நமக்கு தெரிஞ்சால் கூட என்ன ஆகுது, இந்த ரிவோல்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே நடந்திருக்கு, பெங்கால், டெல்லி, இந்த யூபி, பீகார் இந்த ரீஜன் தான் நடந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த பக்கம் சவுத்தை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ப்ராவின்ஸோ இல்லை பாம்பே ப்ராவின்ஸோ இதில் சுத்தமாக கலந்துக்கவே இல்லை இல்லையா. ஸோ அப்போ நோ பார்ட்டிசிபேஷன் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ அப்போ இந்த 2 ரீஜன்லையுமே எந்த ஒரு பார்ட்டிசிபேஷன் இல்லைங்கும் போது அவங்களால என்ன பண்ண முடிஞ்சு, இந்த 2 ரீஜனில் இருக்கக்கூடிய ஆர்மியை இங்கே டைவர்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் நடந்திருந்தால் மேபி நம்ம ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். ஆனால் வந்து என்ன ஆகுது, ஸோ இந்த 2 ரீஜனுமே இல்லை. அதுவும் எஸ்பெஷலாக இந்த பக்கம் பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லலாம் எந்த ரிவோல்ட்டுமே நடக்கலை. ஸோ அப்போ இதனால தான் என்ன ஆகுது, ஹோல் இந்தியாலையுமே நடக்காதனால அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி சோர்சஸ்லாம் அவங்களால ஒரு இடத்துல ஒன்று சேர்க்க முடியுது. ஆனால் இந்தியன்ஸ்க்கு எங்கேருந்துமே சப்போர்ட் கிடைக்கல இல்லையா. ஸோ அப்போ இதுவுமே ஒரு ரீசனாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸுமே பெருசாக இதில் வந்து ஈடுபாடு இல்லை. பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இதில் இருந்துச்சு ஹெவியாக, விமன், எல்லா முஸ்லீம்ஸ், இந்தியன்ஸ் எல்லாருமே இருந்தால் கூட ஒரு எஜுகேட்டட் இந்தியன்ஸ் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதுலேருந்து தள்ளி தான் இருந்துக்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரி ஃபோர்ஸஸான சீக் ரெஜிமெண்ட்டோ இல்லை ஆப்கான்ஸோ இல்லை கூர்காவோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவங்க எல்லாருமே பிரிட்டிஷ் சைட்லேருந்து சண்டை போகிறாங்க. ஏன்னா அவங்க யாருமே அந்த ரிவோல்ட்டில் பங்கு பெறல. அவங்க எல்லாருமே பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக அதில் வந்து இந்தியன்ஸ்க்கு எதிராகவே சண்டை போகிறாங்க. ஸோ இதுவுமே நமக்கு ஒரு ஒரு பேக்ட்ராப் அமைஞ்சிது. ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் நம்மளால ஏன் வந்து இந்த ரிவோல்ட்டை ஜெயிக்க முடியல அப்படின்றது. ஸோ இந்த ரிவோல்ட் நடந்ததுக்கப்புறம் என்னென்ன வந்து ஒரு இது நடந்துச்சு, ஸோ இந்த ரிவோல்ட்டோடைய இம்பாக்ட் என்ன, இல்லை இந்த ரிவோல்ட் அதுக்கப்புறம் பிரிட்டிஷோடைய பாலிசி சேஞ்சஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக என்ன பண்ணுறாங்க, இந்த ரிவோல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க,
ஓகே நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசி, அதேமாதிரி நம்மளோட டாக்டர் ஆஃப் லேப்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஹேஸ்னிங் டிசிஷன் தான் என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய லெவலில் ஒரு ரிவோல்ட் உருவாக்குதுன்னா காரணம் உண்டாயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதேமாதிரி பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மோஸ்ட் ப்ரைஸ்டு காலனியை, அதாவது ஒரு தங்க முட்டை போகிற வார்த்தை அறுக்க வேணான்ற ஒரு முடிவும் அவங்களுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரொம்ப டூ ஹார்ஷாக போயிட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்தியா எவ்வளோக்கு எவ்வளோ நம்மள்ட்ட கண்ட்ரோல் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு என்ன நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் டேரெக்டாக குயின் வந்து இந்தியாவை கையில் எடுக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலயமா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக ஒரு குயின் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. 1858 குயின் ப்ரொக்ளமேஷன் சொல்கிறாங்க. குயின் ப்ரொக்ளமேஷன் படி என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து டேரெக்டாக பிரிட்டனுக்கு போகுது, பிரிட்டன் குயினுக்கு கீழே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் யார்கிட்ட இருந்துச்சு, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருந்தது. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பிரிட்டிஷ் குயினோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோ கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ 2 லேயராக இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிடையாது, டேரெக்டாக இனிமேல் இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே குயினுக்கு வந்துடுது, அதாவது குயினுக்கு கீழே வந்துடுது, ராணிக்கு கீழே வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க, இந்தியாவோட கண்ட்ரோலை, டோட்டல் கண்ட்ரோலை பிரிட்டிஷ் குயின் வந்து கையில் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட். அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எங்கே இந்த இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத்தில் நடந்த அரசு தர்பாரில், கவர்மெண்ட் தர்பாரில் தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரிட்டிஷ் இந்தியான்றது இனிமேல் பிரிட்டிஷ் குயினுக்கோட சாவரனிட்டி கீழே வரும் அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குயின் ப்ரொக்ளமேஷன் இந்த 1858 ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ்னு ஒன்று இது பண்ணுறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்படி ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கீழே நிறைய சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கவர்னர் ஜெனரலை வைஸ்ராய் அப்படின்னு மாற்றுறாங்க. ஸோ வைஸ்ராயை பொறுத்த இதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேனிங். இந்த ரிவோல்ட் அப்பெல்லாம் யார் நமக்கு இதாக இருக்கா, வைஸ்ராயா இருந்தா இல்லை வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிங் தான் இருந்தார். டலௌசி எல்லாமே பண்ணாலும் டலௌசியை 1857 தூக்கிட்டாங்க. 1857 கேனிங் தான் இருப்பார். ஸோ கேனிங் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் கவர்னர் ஜெனரலாகவும் இந்தியாவுக்கு அவர் தான் இருந்தார். ஃபர்ஸ்ட் வைஸ்ராயுமா இந்த கேனிங்ன்றவர் உருவாரார். ஸோ இதான் நமக்கு ஓவராலாக இந்த 1857 நடந்த இம்பாக்ட், இதுக்கப்புறம் நடந்த சேஞ்சஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, குயின் டைரெக்டாக இந்தியாவுக்காக அவங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து நமக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ 1858 அப்புறம் 1885 வரைக்கும் இந்த காங்கிரஸ் டைம் பீரியடில் எப்படி உருவாச்சு, காங்கிரஸ் வந்து எப்படி, எதனால காங்கிரஸ் உருவாக்குனாங்க, இந்த இடைப்பட்ட டைமில் வந்து பிரிட்டிஷ் குயின் சைட்லேருந்து நமக்கு இந்தியாவுக்கு என்னென்ன நல்லதுலாம் நடந்துச்சு, இல்லை என்னென்ன மாதிரி பாலிசிஸ்லாம் கொண்டு வந்தாங்க, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ்லாம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் ஆஃப் சிப்பாய் முட்டினி. ஸோ சிப்பாய் முட்டினி அப்படின்றது 1857 தான் வந்து சிப்பாய் முட்டினும் இது பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே சிப்பாய் முட்டினி நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளுடைய வேலூர் முட்டினி இருக்குது, சவுத் இந்தியன் ரிபல்லியன் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அகைன் இதுவுமே இந்த இயர்லி ரிவோல்ட்ஸ் தான் இந்தியன் டைமில். ஐ மீன் 1857 முன்னாடி நடந்த இயர்லி ரிவோல்ட்ஸில் இந்த வேலூர் முட்டினி எல்லாமே வரும். பட் அதெல்லாமே நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அதில் படிக்கும்போது, யூனிட் 8 படிக்கும்போது அதில் நீங்கள் வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணி போங்க. ஏன்னா அதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸே அந்த யூனிட்ல. ஸோ இது ஓவரால் இந்தியான்றதுனால அதை வந்து அந்த ஸ்டாஃப், அந்த இதில் இருக்கிறவங்க ஃபேக்கல்ட்டி அதை உங்களுக்கு கவர் பண்ணிவிடுவாங்க. அப்போ சிப்பாய் முட்டின் ஆஃப் 1857, அப்போ இது சிப்பாய் முட்டின் ஆஃப் 1857 எதை சொல்கிறாங்க, நம்மளோட கிரேட் ரிவோல்ட் தான் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு, இது ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், டேரக்டான ஆன்சர் பராக்பூர் தான் ஸ்டார்ட் ஆகுது. மங்கள் பாண்டே இங்கே தான் ஃபர்ஸ்ட் அவருடைய கமாண்டிங் ஆஃபீஸரை சுட்டுக் கொள்றாரு. ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த கொஸ்டின், பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் கால்ட் 1857 ரிவோல்ட்டை அவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துரும். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு யார் சொன்னாங்க, யாருமே வந்து இதை ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த கிரேட் ரிவோல்ட்னு யார் சொன்னாங்க, கிரேட் ரிவோல்ட்னு சொல்றது இந்தியன் ஹிஸ்டாரியன்ஸ்லேயே ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஓகே ரிவோல்ட் ஒரு பெரிய லெவலில் இருந்தனால இந்த கிரேட் ரிவோல்ட்னு ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கிரேட் ரிவோல்ட்னு இந்தியன் ஹிஸ்டாரியன்ஸ் தான் சொல்கிறாங்க. வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொன்னது யாரு, விடி சவார்கர். ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொன்னது விடி சவார்கர். அதுவும் நிறைய நேஷனலிஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் இதை என்ன சொல்றாங்க, இதுவும் மற்ற கழகங்கள் மாதிரி, மற்ற சிப்பாய் முட்டினி மாதிரி இதுவுமே ஒரு சாதாரண சிப்பாய் முட்டினி தான், அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஹைப் கொடுக்குறீங்கன்னு சொன்னது யார், பிரிட்டிஷஸ். அப்போ பிரிட்டிஷ் பார்வையில் இது வந்து ஒரு சிப்பாய் முட்டினி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் இதுக்கான ரைட் ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதில் வந்து ஆர்டர் ஆஃப் இது கேட்டிருக்காங்க, அகைன் குரோனாலஜி கேட்டிருக்காங்க. ஸோ குரோனாலஜி பேஸ்டு கொஸ்டின்ன்றது ஹிஸ்ட்ரியில் அப்பப்போ பாப்பப் ஆகிட்டே இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பேட்டர்ன் இது. ஏன்னா நீங்கள் வேறு எப்படி கொஸ்டின் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? டேரெக்டாக கேட்க முடியும், மேட்ச் த ஃபாலோயிங் கேட்க முடியும், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கான அசர்ஷன் ரீசனிங் கேட்க முடியும். அந்த மாதிரி அந்த வரிசையில் அதுவும் எஸ்பெஷலாக ஹிஸ்ட்ரியில் தான் உங்களுக்கு இந்த குரோனாலஜி கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ ஹிஸ்ட்ரியில் பாலிட்டி இது ரெண்டு தான் உங்களுக்கு இந்த குரோனாலஜி மெயினாக கொடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ரிவோல்ட் ஆஃப் மங்கள் பாண்டே சொல்லியிருக்காங்க. ரிவோல்ட் ஆஃப் மங்கள் பாண்டே எப்போ நடந்துச்சு? 1857 ஒரு மார்ச் டைமில் ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வேலூர் முட்டி சொல்லியிருக்காங்க. இது 1806 ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துட்டு. ஸோ டெஃபீட் ஆஃப் ஜான்சி ராணி. ஸோ டெஃபீட் ஆஃப் ஜான்சி ராணி எப்போ நடந்துச்சு? ரிவோல்ட் முடிய போகிற டைமில் தான் நடந்துச்சு இல்லையா? ஒரு 1857 ஒரு 1858 இந்த டைமில் தான் இது நடந்துச்சு. அது மீன் லேட்டர் பார்ட்டில், செகண்ட் ஹாஃபில் தான் இது எல்லாமே நடந்துச்சு. மியூட்டினேட் மீரட் இது எப்போ உருவானுச்சு அப்படிங்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிவோல்ட் ஆஃப் மங்கள் பாண்டே நடந்து அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, இங்கே மீரட்டில் இருக்க ரெஜிமெண்ட் அதை இன்ஸ்பயர் ஆகி தான் இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இதோட கரெக்ட் ஆர்டர் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு நடந்தது நமக்கு வேலூர் மிட்டினி. அப்போ 2 ஆப்ஷன் பாருங்க இது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ரிவோல்ட் ஆஃப் மங்கள் பாண்டே. 2க்கு அப்புறம் 1 வரணும். ஸோ 2-1-4-2-1 இருக்கிறது ஒரே ஆப்ஷன் இதுதான். இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மிட்டினி, அப்புறம் ரிவோல்ட் ஆஃப் மங்கள் பாண்டே, அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி மீரட்டில் இருக்கக்கூடிய மீட்டிங் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபேண்ட்ரிஸ் எல்லாமே கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜான்சி ராணி எல்லாமே உள்ளே வந்துட்டு ஜான்சி ராணி தோக்கடிக்க போகிறாங்க. ஸோ இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் டி. ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணிட்டோம். அப்போது இந்த கிளாஸில் நம்ம இன்றைக்கி என்ன டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் டைமில் இயர்லி ஃபேஸஸில் நடந்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரிவோல்ட்ஸ் எது, என்னென்ன கிளர்ச்சிகள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதை ஒரு 3 ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக படித்தோம். ஒன்று வந்து பெசன்ட் ரிவோல்ட்ஸ், அதாவது ஃபார்மர்ஸ் இவங்க பண்ணது, அப்புறம் ட்ரைபல் பீப்புள் அவங்களுடைய ரிவோல்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சிவில் அப்ரைசிங்ஸ், ஃபர்ஸ்டே சிவில் அப்ரைசிங்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி இந்த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 இல்லைனா ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதெல்லாமே தான் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்கன்னா, பிரிட்டிஷோட பாலிசி சேஞ்சஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. பிரிட்டிஷோட பாலிசின்றது மொத்தமாக வந்து அவங்க இது வரைக்கும் இந்தியாவை பார்த்தது, இந்தியாவில் வந்து அவங்க நடந்துக்கிட்ட ஒரு விஷயம் இந்த கிரேட் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் பெருசாகவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒன்று அபாலிஷ் பண்ணிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷோட க்ரௌன்கிலேயே இந்தியா போக ஆரம்பிச்சுட்டு கவர்னர் ஜெனரல் வைஸ்ராயாக மாற்றுறாங்க. இதுக்கப்புறம் பாலிசிஸ் எல்லாமே என்ன ஆக போகுது, குயின் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அவங்க எடுக்கிறது தான் டேரெக்டாக இங்கே வந்து ரீச் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்ச் என்ன ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நடந்துச்சு. அதேமாதிரி இந்தியா லெவலில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரிவோல்ட்டே அதுக்கு முன்னாடி நடக்கவும் இல்லை. ஸோ இது பெரிய இம்பாக்ட்டும் கொடுத்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ இதை ஒரு ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே இந்த கிளாஸில் இன்றைக்கி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதுக்கப்புறம் 1858 அப்புறம் அந்த ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ் வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் இது ஒரு ப்ரீஃபாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னா, காங்கிரஸ்க்கு அப்புறம் நம்மளோட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை கையில் எடுத்துட்டு இந்தியாவோட விடுதலைக்காக நம்மளோட நேஷனல் லீடர்ஸ் கூட சேர்ந்து நம்மளும் போராட போகிறோம். ஏன்னா இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போராடி தான் சுதந்திரத்தை எப்படி நம்ம அவங்க பெற்றாங்களோ அதுமாதிரி நம்ம போராடி தான் என்ன பண்ணணும், இதை படித்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம என்னதான் எவ்வளோ படித்தாலும் சரி நமக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் புதுசாக ஒரு வாட்டி படிக்கும் போது பாப்பப் ஆகிட்டே இருக்கும். அது எஸ்பெஷலாக ஐஎன்எம்ல பொறுத்த வரைக்கும். அது இன்னொன்று என்னென்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன தான் கவர் பண்ணியிருந்தாலும், என்ன நம்ம சிலபஸில் சொல்லியிருந்த கவர் பண்ணாலும், சிலபஸில் இல்லாத நம்ம கவர் பண்ணியிருந்தா கூட, புக்ஸ் எல்லாம் பார்த்து படிச்சுருந்தா கூட திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டுப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்து நமக்கு எப்படி சொல்லுது, ஃபர்ஸ்ட்டு விமன் எந்த காங்கிரஸ் செஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு இருப்பாங்க. நம்ம படித்ததெல்லாம் என்ன படிச்சிருப்போம், யார் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் பிரசிடென்ட், விமன் பிரசிடென்ட் யார், ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் யார், இப்படிலாம் பார்த்துருப்போம். ஸோ எதில் ஃபர்ஸ்ட் விமன் வந்து அட்டன் பண்ணாங்கன்னா கொஸ்டின் கேட்டால் நம்ம அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த குரோனாலஜி பெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே அப்படி தான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கறதுக்கான, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு புரியுது இல்லையா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்கள். அது ஸ்பெஷலாக நான் சொன்ன மாதிரி இந்த நம்மளுடைய முண்டா ரெபல்லியன் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 150th ஆனிவர்சரி நம்ம கொண்டாடி இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாப்பிக்குமானது இது. ஸோ இப்போ நல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு இதில் டாப்பிக்கில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது எஸ்பெஷலாக ட்ரைபல் ரிவோல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 1858 1885 வரைக்கும் ப்ரீஃபாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம நேஷனல் மூவ்மெண்ட்டை கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ ஹோப் இந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. இந்த கிளாஸோடைய நோட்ஸை நீங்கள் போனாலே என்னுடைய
நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட். Send a map. You dare to dream, we care to accomplish.